அவனை கண்டாவர சொல்லுங்க அரக்கணையும் கையோட கூட்டி வாருங்க கண்டாவர சொல்லுங்க அந்த வல்லரக்கனை கையோட கூட்டி வாருங்க அவனை கண்டாவர சொல்லுங்க அந்த வல்லரக்கனை கையோட கூட்டி வாருங்க அரணு சிவனும் அழைத்து வர சொன்னாரையா அரணு சிவனும் அழைத்து வர சொன்னாரையா வல்லரக்கனை சொல்லுங்க வல்லரக்கனை கையோட கூட்டி வாருங்க கண்டாவர சொல்லுங்க அந்த வல்லரக்கனை கையோட கூட்டி வாருங்க கண்டாவர சொல்லுங்க அந்த வல்லரக்கனை கையோட கூட்டி வாருங்க அவனை கண்டாவர சொல்லுங்க வல்லரக்கனை கையோட கூட்டி வாருங்க தேடி ஓடி பார்க்காரு இவர் வேற வாக்கு கொடுத்துட்டாரு சரி நான் கூட்டிகிட்டு வரமுன்னு வந்துட்டேன் ஆமா அப்ப புத்துக்குள்ள இருந்தவனுக்கு கேட்டுவிட்டு என்ன அப்ப ஆண்டவன் நம்மளை தேடி வாராரா ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி தேடி வந்த போது சரி இப்படி இழுத்து விட்டான் என்னது மூச்சு மூச்சு சரி புற்று கவலமாக பிடித்தது சரி தபசை விட்டு கீழிறங்கி வந்தானே ஆமம்மா அப்ப ஆண்டவன் வரந்தர வந்திருக்கிறாரோ என்று சரி அவர் பக்கத்துல போனா பத்தியில ஆமா 3 பேர் அஞ்சுற்றி வந்தையா முக்காலும் தண்டலிட்டா முக்காலும் தண்டலிட்டா 4 தேரம் சுற்றி வந்தேன் 4 காலும் தண்டலிட்டா 4 தரம் சுற்றி வந்தேன் 4 காலும் தண்டலிட்டா 5 தேரம் சுற்றி வந்து 5 தேரம் சுற்றி வந்து அடிபணிந்தோ தண்டலிட்டா 5 தரம் சுத்தி வந்தே 5 தரம் சுத்தி வந்தே அங்க அடிபணிந்து தண்டலிட்டா வாடப்பா வல்லரக்கா வார்த்தை ஒன்னையும் சொல்ல கேளு நானல்லடா கடவுள் தானும் ஏவல் செய்யும் அடிமையனே பெயரு நந்தித்தேனே உன்னையும் அழைத்து வர அந்த பகவானும் சொன்னாரையா ஏ பாவி நந்தி தேவா ஏ பாவி நந்தி தேவா எந்த வசும் போச்சுதையா ஏ பாவி நந்தி தேவா ஏ பாவி நந்தி தேவா ஏன் தவமதுவும் போச்சுதப்பா ஏ நான் செய்ததவோ அழிந்து போச்சு சிவனார நான் என்னைக்கு காண என்னைக்கு காண்பேன் அதாவது மாடு போல வந்தியே சரி என்னுடைய தவம் போச்சே என் தவத்தை களைச்சு விட்ட என் மாடே அப்படின்னு அதட்டுதான் சரி தவம் ஒரு பக்கம் போவல சரி என் கூட வா அப்படியா உங்க கூட நான் எப்படி வர முடியும் எப்படி வர முடியும்னா இதோ வாங்கிக்க சரி ஒரு குளிகை எடுத்து கொடுத்தார் இல்ல வாயிலே போட்டான் சரி பர்ஸ்ல இருக்கு வேணுமா வேணும் அப்போ வலது கணத்துல ஒதுக்கினான் 2 ரெக்கை வந்து தெளித்தது 2 ரெக்கை பிறந்தது ஆனந்தி தேவர் முன்னால் வாரார் அரக்கனுமே பின்னால் வாரார் ஆனந்தி தேவன் முன்னால் போறார் அரக்கனுமே பின்னால் வாரான் எந்த தேசமெல்லாம் இன்பமுடன் பறந்து வாரார் எந்த தேசமெல்லாம் இன்பமுடன் பறந்து வாரான் ஆயிலோகம் வரணலோகம் யமலோகம் பிரம்மலோகம் வானோகம் வரணலோகம் யமலோகம் பிரம்மலோகம் அப்படி வனமானே வணங்க வனமானே வணங்க வாராரையா இருவேருமே வனமான வனங்கடந்தே வனமான வனங்கடந்தே பாரர்களே இருவருமே ஆரிவள்ளி கையில வடக்கு கோட வாசலுக்கே வருகிறான் சரி சக்தியும் சிவனும் சரி மக்களுக்கு காட்சி அளித்து உள்ளார் காட்சி அளித்து உள்ளார்கள் இந்த அறிவுகட்ட ஊரேவி வரத்தனை வாங்க போனா ஆமா இந்த வாமுடிவானுக்கு நினைப்பெல்லாம் வேற பக்கம் போகுது அப்படித்தான் இருக்கு
இந்த சடையாண்டி சன்னியாசி பண்டாரமா இருக்காரே, ஆமா இருக்காரே. பக்கத்துல பச்சை கிளியா இருக்காளே, ஆமா பச்சை கிளியா இருக்காளே. இவருக்கு இவளா? ஆமா இந்த பரதேசிக்கு இப்படி ஒரு பச்சை கிளியா? நினைப்ப பாத்தீங்களா? ஆமா ஒரு நாள் ஒரு பொழுது இந்த உலகத்திலே உயிர் வாழ்ந்தாலும் ஆமா இந்த பார்வதியோடு வாழணும். கண்டிப்பா. அண்ணு கட்டி அண்ணு அறுத்தாலும் பரவாயில்ல, ஆ, அவளோடு ஆசை. பரு என்ன அழகா இருக்கா, பச்சை பார்வதி. கிளியாட்டம். அதான் அதான் ஆசை. செல்லம்மா பரு அப்படியா? பார்வதி. இவனுக்கு பிடிக்கு பாருங்களே, 6:45 அரையுங்காலு சரி 7 நட்டம் சனியே வக்கிரமத்துல ஏறி இருக்கான். சரி ஆண்டவன் பார்த்தாரு, என்னம்மா இவன் தான் காலில் போய் விழுந்துட்டான்ல. சரி காரியம் கழியணும்னா யாரும் நினைக்கப்படாது, காலை பிடிச்சுக்கணும். நம்ம காரியம் களியதண்டி காலை பிடிச்சுக்கணும். ஆ? தேவைக்கு மட்டும் பழகுபவர். ஆமா, சரி அப்படி ஆட்கள் காரியம் முடிஞ்ச உடனே காலை வாரி விட்டுறணும். காரியம் முடிஞ்சோன்னா நீ வேண்டாமா வீட்டுல இரு, ஆள் பார்த்துட்டேன். ஆமா அது என்னைக்கு வருதோ. அவன் நேரத்து சொன்னாம்ல, அவனை சொன்னேன், நீ ஒரு நான் பொதுவா சொன்னேன். சரி அவனை தம்பளே நினைச்சேன். நானும் பொதுவா தாமா சொன்னேன். அவளை கேட்காம பாத்துக்கோ, என்ன இந்த அக்கா இப்படி பண்ணுவான்னு நினைச்சே பாக்க. ஆமா கூட்டிட்டு போன லட்சணமா இருக்கும். அதாவது வெளியூர் தப்பிச்சாச்சு, இது நம்ம ஊரு, அதானே இங்களை போட்டு கும்பிடுவாவ. ஆனாலும் ஆய வச்சுட்டு சும்மா இருக்க இந்த மாட்டாரு. விஷயத்த சொல்லப்படாது. ஆமா அது மைக்ல சொல்லவே சொல்லக்கூடாது. போன ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சு வேணும். என்ன விஷயம் தெரியாதுல. இருந்தாலும் சரி இந்த வல்லரக்கம் பார்த்தான் பாத்தீங்களா? ஆமா ஆட்டும் படிச்சிருக்கோம். அதேதான். ஆனாலும் ஆண்டவனை பார்த்து, ஆமாம்மா இந்த வல்லரக்கம் காலில் போய் விழுந்தோம்ல, இவருக்கு இழகிட்டு சரி மனசு உருகிட்டு, ஆமா ஏ அப்பா வல்லரேங்க, என்னப்பா 12 வருடம் தவ இருந்து உனக்கு என்னடா வேணும்? எனக்காப்பா எனக்கு 3 வாரம் வேணும் ஐயா. வேணும் ஐயா. முக்கணரே பகவானே, பகவானே அருகிலேயும் சிறியவரா சிறியவரா கண்டேரே வேணும் ஐயா. வேணும் ஐயா. எல்லையிலேயும் சிறியவாரா சிறியவரா ஈஸ்வரனே எனக்கு வேணும். எனக்கு வேணும் அருகிலேயும் சிறியவாரா சிறியவரா சிறியவாரா எந்தனைக்கு வேணும் ஐயா. வேணும் ஐயா. மிளகிலையும் சிறியவரோ சிறியவரோ சிறியவாரோ எந்தனுக்கு வேணும் ஐயா, வேணும் ஐயா. ஏ 12 வருஷம் இருந்திருக்கேடா. சரி கடுகு சீரகம்னு கேக்கிய பெட்டி கடையா வைக்க போற? இல்ல ஆண்டவனி, சரி வரத்தினுடைய மகிமை சொல்லு. அப்படியா? என்ன வரத்தோட மகிமை ஏன்னா சொல்ல நான் வேண்டும். 12 வருஷம் இருந்திருக்கேன். சரி தாரமணி ஏமாத்திட்டே இருந்தா, அதனால அந்த மகிமையை சொல்லுங்க, நான் வாங்கிட்டு போறேன். சத்தியம். ஆமா எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. தேவர்கள் மேல் வேணுமா, மூவர்கள் மேல் வேணுமா? வேண்டாம் வேண்டாம். உங்க பக்கத்திலே இருக்காங்களே பச்சை கிளியாட்டம் உங்கள் மனைவி பார்வதி, ஒரே ஒரு சத்தியம், அவர்கள் மேல்தான் எனக்கு சத்தியம் வேண்டும். அவ்வளவுதானே? ஆமா உன்னாடை என்னாடை உமையவள் மேல் தன்னாடை சரி சத்தியம் கொடுத்தார். கண்டிப்பா. முதலாவது வரம் ஏன் ஆள்காண்டி விரலை எடுத்து சரி என் தலையை 3 தரம் சுற்றி சரி எவர் சரசலத்தோடுதோ சரி தலை சுக்குநூறாக உரைய வேண்டும், துண்டா தெரிச்சு போடும். ஆமா. 2வது வரம் என்ன வர வேண்டும்? பாம்பு விரலை எடுத்து ஆமாம்மா தலையை சுற்றி சரி கரும்பாறையில் தொடணும். சரி பாறை என்ன செய்யணும்? சுக்குநூறாக வெடித்து சிதற வேண்டும். 3வது வரம் சொல்லப்பா. ஓதுற விரல் சரி இப்படியே தலையை சுத்தணும். சரி அப்படியே அலைகடல்ல கொண்டு கைய வைக்கணும். சரி அக்னியா பிடிக்கணும். தீ அக்கினியாக தீப்பிடித்து எரிய வேண்டும் அலைகடல். அட சண்டாளோ பாவி, என்ன உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடா? எனக்கு இருக்கு சுவாமி. நொறுங்க வெடிக்க செதறனு கேட்க புத்தி இருக்கா? இருக்கு. உனக்கு எப்பேற்பட்ட வரமெல்லாம் தரணும்னு நினைச்சேன் தெரியுமா? நீ இப்பேற்பட்ட வரத்தை கேட்டு நிக்கிறியே. உனக்கு நாடுதாரே நகரந்தாரே நகரந்தாரே நாட்டையாள பிள்ளைதாரே பிள்ளை தாரே தாரே சுகமும் வேணும் தாரே முத்தையாள பிள்ளைதாரே பிள்ளை தாரே வாழுந்தாரே பௌசுந்தாரே குந்தாரே பௌசுந்தாரே பாக்கிய முந்தாரே நையா தாரே நையா பாலுந்தாரே பௌசும் தாரேன் பாவு சுந்தாரே பௌ
ஏம்போ உனக்கு தாரேன் உனக்கு தாரே ஏ ஆஹா நாடு நகரம் சொத்து சுகம் எனக்கு வேண்டாம். வேண்டவே வேண்டாம். நான் கேட்டதை மட்டும் கொடுங்க. நான் என்ன வரம் கேட்கிறேனோ அதை மட்டும் கொடுங்கள் அட சுவாமி. அறிவு கெட்டவனே, என்ன என்னடா கேட்க? சரி உலகத்துல வேற வரமே இல்லையா சுவாமி? எனக்கு இந்த 3 வரம் மட்டும்தான் வேண்டும், வேற வரமே வேண்டாம். எப்பா வல்லரேங்க என்ன சுவாமி? பார்வரியால் கையில இருக்கும் பராசக்தி சூழந்தாரே பராசக்தி தூகுளந்தாரே திரிசூலமும் தாரேனடா திரிசூலமும் தாரேனடா திரிசூலமும் தாரேனடா திரிகுடமும் தாரேனடா முருகனோட கையில இருக்கும் முருகனோட கையில முருகவேலோ வாங்கித்தானே அந்த முருகனோட கையில இருக்கோ முருகனோட கையில இருக்கோ உனக்கு முருகவேலோ வாங்கித்தாரே ஏ எந்த வரமும் எனக்கு வேணாம். சரி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் வேணுமாடா? வேண்டாம் வேண்டாம். வேண்டவே வேண்டாம். சரி அது என்னைக்கு நான் வச்சுக்கிட்டு சமந்துக்கிட்டு அலைய? வேண்டவே வேண்டாம். அப்படியா? வேண்டாம். சரி இருக்கட்டும். சரி பிடிவாதத்தால இப்படி இருக்க அப்படித்தான், ஒன்னும் செய்ய முடியாது. முடியாது. அப்போ நீ கேட்டது வேணும். நான் என்ன வரம் கேட்டனோ அதை மட்டும் கொடுங்கள் சுவாமி. அப்படியா? ஆமா. வளவளான்னு பேச வேண்டாம். பேசாதீங்க பேசாதீங்க. அப்ப என்ன செய்தார் தெரியுமா? என்னமா செய்தா? தந்தேண்டா அந்தேனடா தந்தேனடா நீ கேட்டவரா உந்தனுக்கு தந்தேனடா தந்தேன் தந்தேன் உனக்கு தந்தேனடா நீ கேட்ட வரம் உடனே தந்தேனடா. அப்படி தந்த வரத்துக்கு தரங்கட்டி நடந்தாயானா அந்த வரத்திற்கு தரங்கட்டி நடந்தாயானா அந்த வரமே உன்னை தானே கொல்லு வல்லறக்கா அந்த வரமே உன்னை தாளை கொள்ளு வல்லரக்கா கொடுத்தேன் கொடுத்தேனடா 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 ஒரு வர அத்தனையும் கொடுத்தேனடா கொடுத்தேன் கொடுத்தேன் உனக்கு கொடுத்தேனடா கொடுத்தேனடா நீ கூறு வரும் அத்தனையும் கொடுத்தேனடா. ஏ கொடுத்த வரத்துக்கு கொடுமைகள் செய்தாயானா கொடுத்த வரத்திற்கு கொடுமைகள் செய்தாயனா கொடுத்த வரமே உன்னை தானே கொல்லு வல்லறக்கா கொடுத்த வரமே உன்னை தானே கொள்ளும் வல்லரக்கா ஈசன் தந்த வரத்தால இவ்வுலகை ஆண்டிடலாம் ஈசன் தந்த வரத்தாலே இவ்வுலகை ஆண்டிடலாம் ஈசன் தந்த வரத்துக்கு இம்மூசைகள் செய்தாயானா ஈசன் தந்த வரத்திற்கு இம்மிசைகள் செய்தாயனா ஈசன் தந்த வரமே உன்னை எரித்து சாம்பல் ஆக்குமடா ஈசன் தந்த வரமே உன்னை எரித்து சாம்பலாக்குமடா கொடுத்தேன் கொடுத்தேனடா கொடுத்தேனடா ஐயா கொடுத்தேனடா உனக்கு ஒரு வர அத்தனையும் கொடுத்தேனடா கொடுத்தேன் கொடுத்தேன் உனக்கு கொடுத்தேனடா கொடுத்தேனடா நீ கூறு வரும் அத்தனையும் கொடுத்தேனடா. ஏ இந்த வரத்தை வாங்கினான். சரி வடக்கு கோட்டை வாசலுக்கு வருகிறார். சரி அங்கேதான் இருக்காரு நாரதர். நாரதர். ஏண்டா என்ன பூவன பாதாள லோகத்துல இருந்து இங்கே நீ வந்த? எதுக்கு வந்தேனா? சும்மாத்தான். சரி சும்மா வந்தனா கொஞ்சம் தும்மிட்டு போயேன் இந்த குடி. சரி அதாவது ஆண்டவனை நினைச்சு தவம் இருந்தேன். தவம் இருந்தேன். தவம் நிறைவேறிது போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கேனா? ஏண்டா என்ன ஆண்டவன் உனக்கு வரம் தந்தாரு? தந்தாரே. தந்தேன்னாரு வந்துட்டேன். தந்தேன்னு சொன்னார், வாங்கிட்டு வந்துகிட்டே இந்த இருக்கேன். மனுஷன் வெறும் புழுவணி. அவன் அண்ட புழுகுனி ஆகாச புழுகுனி. புழுவணி ஆமா அவரு. சரி அப்பந்தான் பார்த்தார். என்னம்மா இந்த நாரதர் சொன்னது உண்மையா? சரி பகவான் தந்தது மெய்யா? எது என்று புரியவில்லை. அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யணும்? அப்ப வந்தா அங்க இருந்து வர்றான் பாத்துக்கோங்க. சரி எங்க வந்தான் தெரியுங்களா? எங்க தெய்வலோகத்துக்கு வர்றான். திரும்பியும் தெய்வலோகத்துக்கே வருகிறார். அது பக்கத்திலே வரும் பொழுது என்னம்மா 2 விரல எடுத்துற வேண்டியதானே? சரி விரல தூர வெட்டி எடுத்துறாத. பாம்பு விரல். சரி தலையை சுற்றினான். சரி கரும்பாறையை தொட்டான். சுக்குநூலாயிட்டு சுக்குநூறாக உடைந்தது. மோதிர விரலை எடுத்தான். சரி அலைகடலை தொட்டான். கண்டிப்பா அக்னியா எரியுது. அக்னியாக எரிந்தது. ஆண்டவன் தந்தது உண்மை.
உண்மை சத்தியம். ஆமா. சரி. அப்போ இவன் ஒரு மனக்கணக்கு போடுதான். மனக்கணக்கு போடுறான். எக்கோட்டை கட்டலாம், மனக்கோட்டை மட்டும் கட்டவே கட்டக்கூடாது. கோட்டை கட்டக்கூடாது. கட்டக்கூடாதம்மா. நாளைக்கு சம்பளம் வாங்கிடலாம், அந்த கடத்தை கொடுத்துடலாம் நினைப்போம். ஆமா. எங்க நடக்கு முடியாது. அதெல்லாம் தேவையில்லை. சரி. அதை போல இந்த அரக்கனுக்கு நினைப்ப பத்தியல. ஆமா. தெய்வலோகத்துல இருக்குது தெய்வந்திரன். சரி. தெய்வந்திரனை கொல்லணும், கொல்லணும். இந்திராணியை நமக்கு மனைவியா வச்சுக்கலாம். சரி. பிடிக்குமா? வேண்டாம் வேண்டாம். வேண்டவே வேண்டாம். பிரம்மலோகத்தில் இருக்கிறது யாரு? பிரம்மதேவன். அவருடைய மனைவி சரஸ்வதி. பிடிக்குமா? வேண்டவே வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். வைகுண்ட லோகத்தில் இருக்காரே என் அப்ப நாராயணமூர்த்தி வேணுமா? வேண்டாம் வேண்டாம். அவரை கொண்டோம்னா எதிராளியை சேவிக்க ஆள் இல்ல. ஆமா வேண்டாம். யாரை எரிக்கணும்னு வாரம் தெரியுமா? யாரு யாரையுமா இருக்கிறதுக்கு வருகிறார்? ஆண்டவனை எரித்தோமானா எரித்தோமானா ஆண்டிடே கைலாசத்தை கைலாசத்தை பகவானை எரித்தோமானா எரித்தோமானா பார்வரிகள் நமக்கு தானே நமக்கு தானே பகவானை எரித்தோமானால் எரித்தோமானால் எரித்தோமானா பார்வதியால் நமக்கு தானே நமக்கு தானே. பார்வதி நம்மள அப்பா அப்படியே வந்து அத்தாம்பா. சரி. அது மட்டுமா? என்ன? மூத்த புள்ள. யாரு யாரு? புள்ள யாரு? யார் பிள்ளையார்? வாரி எடுத்துடலாம். சரி. வலது தொடையில வச்சு பிள்ளைக்கு அப்படியே முத்தமிடலாம். சரி. இடது பிள்ளை வேல்முருகன். ஆமாம்மா. இந்த இடது தொடை இருக்கு பாத்தியா? சரி. அப்படியே சேர்த்து எடுத்து செல்ல முத்தம் கொடுக்கலாம். முத்தம் கொடுக்கலாமே முருகனுக்கு. முருகனுக்கு கிட்ட போய் கொடுங்க பாப்போம். முடியாது முடியாது. அதான வேலை வச்சு அடிச்சு விடுவாரு. ஆமா. கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. நினப்பு பிழப்ப கெடுக்குது. சரி. அடுத்து யாரு யாரு? வள்ளையும் தெய்வானையும். சரி. மாமா மாமா பா. சரி. நீங்க ஏமாறி போக. ஏமாறித்தான் போகணும். ஆசையை பத்தியலா? சரி. யாருக்கு யாரு மேல ஆசை வரக்கூடாது. அட சண்டாளம் பாவி வல்லற கணக்கு. ஆமம்மா. அறிவு கட்டவன் எங்கே வருகிறான் தெரியுமா? எங்கேமா ஏகி வருகிறான்? இருக்கவே கூடாது அரக்கணை. அரக்கணை. ஏன்னா அவருக்கு ஆசை. சரி. இவனை எரிக்கணும்னு. எரிக்கணும்ட்டு இவனுக்கு ஆசை பாருங்களேன். என்ன ஆசை? அவரை கொன்றணும்னு ஒரே ஆசை. ஒரே ஆசை. அப்ப எழுந்து ஓடுதாரு. சரி. இந்த சண்டாளை உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுதானே. இப்பதானே வரத்தை கொடுத்தேன். ஆமா. வாங்கிட்டு போனா நல்லா தானே போனா. போவேல போனால யாரு இவனை தூண்டி விட்டான்னு தெரியலையே. திரும்ப வந்திருக்கான். தெரியலையே. சரி. ஒண்ணு சொல்லு புத்தி இருக்கணும், இல்லனா சுய புத்தி இருக்க வேண்டும். தன் புத்தியாவது இருக்கணும். ஒரு புத்தியும் கிடையாது. புத்தியும் கடன் கொடுத்துட்டானே. சரி சரி. எவ்வளவு நேரம் படிக்கணும்? இன்னைக்காட்டு பாருங்களா இருங்களே. சரி குடிச்சிட்டு வாங்க, குடிச்சிட்டு வாங்க. அப்பந்தான் பார்த்தார். சரி. இந்த சண்டாள பாவி வல்லரேகன் ஆமம்மா எரிக்க வாரானு சொல்லி எழுந்து ஓடுதார். ஓடிட்டாரு. அப்பன் தேவர்கள் என்ன கேட்டாங்க? ஓடிட்டாரு. ஐயா வாங்க ராசா. அப்போ எங்கே போறேன் வரமா செய்வா எங்களிடம் சொல்லு அண்ணா வாரம் வல்லரக்க அரை சொல்ல நேரம் இல்லை. இன்னும் வாரம் வல்லரக்க இன்னும் வாரம் வல்லரக்க எனக்கு இதை சொல்ல நேரம் இல்லை. வாரம் வல்லரக்க இதை சொல்ல நேரம் இல்லை. அவன் போனோம்னா நம்ம கொஞ்சம் இடத்த மறைக்கணும். அதைத்தான் சொல்ல வந்தேன். அப்பந்தான் பார்த்தார். சரி. 14 லோகத்தை பிடித்த ஆண்டவருக்கே இக்கதியா? நமக்கு எக்கதி என்று தெரியவில்லையே. நம்மள அரிசினு அள்ளி பாப்பானா? உமீனு கிள்ளி பாப்பானா? உமீனு ஊதி பாப்பானா? ஊதியும் பார்க்கலாம். இப்படி கிள்ளி வச்சு பல்லும் தேய்க்கலாம். நேத்து அப்படி போட்டுட்டியா? கார்ல தான் இருக்கு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சவனே உண்மையை காணும்.
பல்லு அதை வச்சு தான் தேய்ப்பேன். ஆனா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். பேஸ்ட் கூட தேய்க்க மாட்டேன். இப்ப இருக்கா? இப்ப வந்துருச்சா வரலையா தெரியலன்னு வரல. இருக்கு. சரி, இருந்தாலும் சரி. ஆண்டவரே போயிட்டாரே, ஆமா, சாமியே போயிட்டாரா, நமக்கு என்ன வேலை? நமக்கு என்ன வேலைங்க? அப்ப அங்க யார் யாரெல்லாம் ஓடுறாங்க? யாரெல்லாமா ஓடி வருகிறா? வானவேரும் ஓடினார், மாரையவேரும் ஓடினார், வானவேரு ஓடினார், மறையவேரு ஓடினார், தானவேரும் ஓடினார், தேவமோனியும் ஓடினார், தானவேரு ஓடினார், தவமுனியும் ஓடினார், கட்டு மேடு கிடுகிடன கிட்டு விழுந்து ஓடினார், தடு மேடு கிடுகிடன்னு கிடு விழுந்து ஓடினார், ஆட்டுக்கிடா வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார், ஆட்டுக்கடா வாகனத்தில் அக்னி தேவன் ஓடுங்க ஓடுங்க, ஓடினார், அன்னப்பச்சி வாகனத்தில் ஐம்பிரமனு ஓடினார், அன்னப்பச்சி வாகனத்தில் ஐம்பெருமனு ஓடினார், இரோயிடா வாகனத்தில் யமதருமனு ஓடினார், எருமைக்கடா வாகனத்தில் யமதருமனு ஓடினார், மயில் நல்ல வாகனத்தில் முருகபெருமாள் ஓடினார், மயில் நல்ல வாகனத்தில் முருகப்பெருமான் ஓடினார், வெள்ளை யானை மீதிலேறி தெய்வந்தீரன் ஓடினார், வெள்ளை யானை மீதிலேறி தேவேந்திரன் ஓடினார், பூவை நல்ல வாகனத்தில் காலதூதன் ஓடினார், பூவை நல்ல வாகனத்தில் காலதூதர் ஓடினார், எல்லோரும் ஓடினார் ஈசனுக்கு பின்னாலே. எல்லோரும் ஓடினார் ஈசனுக்கு பின்னாலே. போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. சரி. ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு முடியல. முடியல. யாரம்மா? அப்பந்தான் பார்த்தார். சரி. இப்படி அப்ப பார்த்து என்னாச்சு தெரியுமா? என்னம்மா? நம்ம மட்டும் நம்ம அப்பா நமக்கு பெரிச்சாலியே கொடுத்துருக்காரு. மூஞ்சலி என்ன எலிமா? மூஞ்சலி. இதை நல்லா எடுங்க, நாளைக்கு வர்றோம். அழகா இருக்கு பிள்ளை, நாளைக்கு எடுத்து அனுப்பணும். சரி. என்ன? கண்டிப்பா. வேற யாருக்கு லைக் நிறைய விழும்? உங்க அண்ணன், ஆமா, உங்க சித்தி, பெரியப்பா எல்லாத்துக்கும். எங்க வீட்டுல பாம்புன்னு தான் பேர் வச்சிருக்காங்க. சும்மா புதுசா ஒரு பேர் சொல்லக்கூடாது. சும்மா நேரம் ஆயிட்டு. நாகக்கண்ணி, நாகராஜ் ஆடிராத, அது அப்படித்தான் ஊரே கூப்பிடுது. அப்பந்தான் பார்த்து, சரி, இந்த வல்லரகனை பார்த்து ஆமாம்மா எல்லாரும் ஓடுதாங்களே, சரி, நமக்கு மட்டும் முடியலையேன்னு சொல்லி ஆமாம்மா இமயகிரி அடிவாரத்தில் இருந்து 2 கண்ணையும் இறுக்கி மூடினார். சரி. 2 கால் பெருவிரலை பிடித்தார். அப்படியே மலையில இருந்து கடகட கடகடன்னு உருண்டு வர்றாரு. ஆமா, உருண்டு போறாரு. அப்பா, என்ன மகனே? ஏன்பா எனக்கு மட்டும் இந்த வாகனம்? எதுக்கப்பா எனக்கு மட்டும் இந்த வாகனம் கொடுத்தீங்க? ஏன் இது என்ன போச்சு, சின்ன வாகனமா? ஆமா, எனக்கு பிடிக்கலையா? யாரு உட்கார்ந்து நசுங்கிருதா? ஆமா. ஓ, பெரிச்சாளி. ஆமா, அவன் போவையும் பிடிச்சதா கத்திரிக்காவா நசுங்க. ஆமா, அவர் தொந்தி கணபதி இல்ல அதானே? சரி. முன்னலுக்கு பெரிச்சாளி பின்னலுக்கு. ஆமா, அப்படித்தான் மாத்தி இழுக்கு. அவருக்கு வயிறோ பெருசு, சரி, வாகனமோ சிறியது பெருசு. சரி. அப்பா, என் மகனே, உன்னை சீக்கிரமா போக சொன்னால் சீடர் உண்ட கேட்டிடுவேன், சீட உருண்ட கேட்டிடுவேன், மானங்கெட்ட பெரிச்சாளி மா உருண்ட கேக்குறையா, மானங்கெட்ட பெருச்சாளி மா உருண்ட கேக்குதையா, அவசரமா போக சொன்னா, அவசரமா போக சொன்னா அவள்களை கேட்டிடுயா, அவசரமா போக சொன்னா, அவசரமா போக சொன்னா, அவள் உருண்ட கேட்டிடுமா? மானங்கெட்ட பெரிச்சாளி உருண்ட கேட்டிடுமா, பெரிச்சாளி வாகனமே, பெரிச்சாளி வாகனமே, இளவையார் பின்னிழுக்க, பெரிச்சாளி வாகனமே, பெரிச்சாளி வாகனமே, அவருக்கு முன்னே இழுக்க பின்னிழுக்க. சாமியே சைக்கிள்ல போறாராம். பூசாரிக்கு புல்லட் கேக்குதான். கொடுக்க முடியுமா? முடியாது. பூசாரி ஒரு காலத்துல நடந்து வந்தாரு, சைக்கிள். இப்ப புல்லட்ல தான் வராரு. இப்ப எக்ஸல் அதெல்லாம் அந்த யமகா. சரி, இப்போ இனோவா கார்ல வராரு. ஆமா, இனோவா கார்ல வராரு. பூசாரி அப்படி கேட்காரு. சரி, சாமி வச்சுதான் அவருக்கே வேலை. ஆமா,
இருந்தாலும் ஆமாம்மா. அப்பா மக்களிலே பக்குவாரம் பண்ணக்கூடாது. சரி மறை எழுதி வைத்த பெரியவன் அங்க இருக்கே. சரி ரிஜிப வாகனம். சரி தாய் மாமனுக்கு என்ன வாகனம்? கருட வாகனம். சரி என் தம்பி முருகன் முருகனுக்கு என்னிலிருந்து 7 வயசு கம்மி. 7 வயசு சின்ன பையன். சின்ன பையன். ஆமா மயில் வாகனம். மயில் வாகனம் கொடுத்திருக்கிறேன். நான் உங்க பிள்ளை இல்லையா? ஆமா நீங்க பெற்றெடுத்த பிள்ளை அல்லவாப்பா. யாரடா சொன்னா? நீ பிள்ளையா பிறந்ததுக்கு அப்பா தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும். சரி பெரிய மாடு மாளிகை பெரிய உரமா கட்டுதாங்க. ஆமா பில்டிங் மேல மாடிக்கு மேல மாடி, மாடிக்கு மேல மாடி. ஆனா நீ கொஞ்சோல போய் மூச்சு விடு. சரி ஒரு படி நெல்லை வச்சுட்டு சரி ஒரு எலி போனா அந்த வீட்டுல எத்தனை தொலை போடுது? கண்டிப்பா 2 கொத்தனார், சரி 4 சித்தாள் வேணும். அதனாலே நீ இங்க இருக்க வேண்டாண்டா. வேண்டாம்ப்பா. பூவன வாராள லோகத்திலை. சரி நான் அரச மரம். கண்டிப்பா. உங்க அம்மா சக்தி வேப்ப மரம். வேப்ப மரமாக. மாமா நாராயணன் ஆலமரம். சரி முச்சந்தி வாரையிலே மூத்த மகனை போய் அமரப்பா. என்னப்பா? சரியப்பா. பிள்ளையார் மட்டும்தான். சரி என் பக்கத்துல எங்க அம்மா, எங்க மாமா, எங்க அப்பா வேணும்னு வாய் திறந்து கேட்டார். இப்ப உள்ள பிள்ளைகள் அப்படி யாரா கேட்காங்களா? முடியாது. கல்யாணம் முடிக்க தூரம் ஒதுங்கிறதான், நடுவுல சோறு. ஆனாலும் சரி பிள்ளையார் சொன்ன உடனே என்னம்மா நீ எங்க இருக்கண்டாண்டா? சரி பூவனாத பாதாள லோகத்துல அங்க போய் உட்கார்ந்துக்கோ. சரியப்பா. சக்திக்கு சக்தி தோறும் சக்தி மகனாகவே. சரியப்பா. சந்தி பிள்ளையாரா ஒரு. கண்டிப்பாப்பா. சரியப்பா. சரி அம்மாவை பாத்துக்கோங்க. பாத்துக்கோங்க. தம்பி முருகனை பாத்துக்கோங்க. பாத்துக்கிறேன். சரியா? தூங்கி விழுந்துடாம. சரி அப்படின்னு சொல்லுதாரு. போயிட்டாரு. என்ன இருக்காரு அவன் தான் வார்த்தை. சரி 8 நாள் 8 ஓடினார். கண்டிப்பா. ஓடிய பரமசிவன் ஒளிய இடம் இல்லாமலே இல்லாமலே பாலைவனமானதிலே பகவான் வந்து கண்டார். சரி இந்தவன வழித்தாள் அரக்கர் வர நாளாகும் என்று ஆமம்மா பின்னால் ஓடி வந்த தேவாரி தேவர்களை சரி ஒரு அரளிபரமாக போக்கடவா என்று சாபம் கொடுத்தார். போக்கடவாள் என்று சாபம் கொடுத்தார். ஒரு அரளிப்பூவில் 5 இதழுக்குள் லிங்கமாகவே மறைந்து விட்டார் என் பெருமான் சிவபெருமான். ஆண்டவன் ஒளித்திருக்க. சரி அப்ப 8 நாளாச்சு பார்வதி அண்ணனை நினைக்க. சரி ஏன்னா ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீட்டுல கஷ்டம் வந்தா சரி பிறந்த வீட்டை நினைப்பாங்க. பிறந்த வீட்டை நினைத்து பார்ப்பார்கள். எங்க அண்ணன் வீட்டுல நான் பால்ல சாப்பிட்டு பன்னீர்ல குளிச்சியா? எங்க வீட்டுல கடுங்காப்பில தட்டு கழுவாவ. எங்க பெரியம்மா அப்படியா எந்திரிச்சு போவ கறி வெளிச்சு அதான் சும்மா எந்திரிச்சு போவ தானே. நம்ம ஆளுதானே எந்திரிச்சு போவ கறி வெளிச்சு போய் கடுங்காப்பி உப்புமா கொண்டு வச்சிருக்கு. சரி தண்ணி ஒரு கேன்ல கொண்டு வச்சிருக்கு. காப்பியை ஊத்தி இப்படி கழுவி வெளியே பாயாசத்துல காய் கழுவாங்க தெரியுமா? நானும் எங்க அக்காவும் பாத்துக்கிட்டே இருந்தோம். வீடியோ எடுக்கல. சரி என்னம்மா பண்ண இப்ப அப்படின்னு. எந்திரிச்சு போவ கறி வலிக்குமா? அதான் கடுங்காப்பில தட்டுக்கள் உனேங்க. நீ உண்மையை பேசுத. சரி அதனால ஆமாம்மா ஆனாலே 8 நாளாச்சு. சரி என் அம்மா பார்வதி பகவான் இல்லை என்று சொன்ன உடனே ஆமாம்மா அங்க என்ன செய்தா தெரியுமா? என்னம்மா செய்து வரா? ஒரு பூ வச்சாளா பொட்டு வச்சாளா? இல்ல வீட்டுக்கார காங்கல. அப்ப பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் வீட்டுக்காரர் ஒருவருக்கு. ஆமா பக்கத்து வீட்டுக்காரர் கிடையாது, நம்ம வீட்டுக்காரருக்கு. அதே பிறந்தன்னே நம்ம அம்மா தான் பொட்டு வச்சிருந்தாவளே. ஆமா பூ வச்சு விட்டுருதாவ. இவர் காண்டியா. ஆமா இவர் யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஏட்டி நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, உனக்கு இந்த பூவும் இருக்காது பொட்டு இருக்காது. அது எங்க பிறந்த வீட்டுல இருந்து நம்ம கொண்டு போறதுதான். அதான் மிரட்டு தாங்க, பிளாக்மெயில் நம்மளுக்கு. அதானே. ஆமா நம்மளாம் யாரு? ஆமா ஆனாலும் இந்த அம்மா பார்வதி பகவான் இல்லை என்று சொன்ன உடனே ஆமாம்மா அவ எப்படி கதறதா தெரியுமா? எப்படி அம்மா அழுது புலம்புகிறாள். ஆயர்வாடி மாயை கண்ணா பார்வதி அழைக்கும் சத்தோ வச்ச மாடோ கேட்கலையோ அஞ்சிலிட்ட வெள்ளச்சேலை கழுத்திலிட நாளாச்சோ மஞ்சள் புடவை மடித்து உடுக்கும் நாளையிலை. சரி நம் மதிவயங்கி நிற்கிறேனே அண்ணா. அண்ணா கோபால கண்ணா அப்படின்னு கண்ணீர் விடுதா. சரி முத்து போல கண்ணீரையோ முகமெல்லாம் சோரவிட்டாள் மகளம் போல கண்ணீரையோ முகமெல்லாம்
சோரமிட்டா சோரமிட்டா ஏ ஆஹா, ஆஹா, ஆஹா. பார்வதி அழுத கண்ணீரானது சரி இந்தி கமலம் என்று சொல்லக்கூடிய திருப்பார் கடலிலே விழுந்தது. சரி பார்வதி அழுத கண்ணீர் விளையும் ஆமா குப்புடு தீபிடிக்கி. சரி அப்பந்தான் பார்த்தா என்னம்மா நம் தங்கச்சிக்கு என்ன ஆபத்தோ தெரியலையே தெரியலையே உடனே ஓடி வருகிறார். சரி பச்சைக்கால் கருடன் மீதிலேறி வரும் பொழுது ஆமாம்மா அப்ப இங்க என்ன செய்தார் தெரியுங்களா? என்னம்மா செய்து வருகிறார்? அம்பிகை பார்வராரேவியானவள் சரி அண்ணனை நினைச்சு உருகுதா. கண்டிப்பா பச்சை தண்ணி கூட பல்லுல படல. வீட்டுக்காரர காங்கல யார்கிட்ட சொல்ல? அண்ணன்ட்ட தான் சொல்ல முடியும். வீட்டுக்காரரை காணலையே. ஆமா எங்க போனாருன்னு தெரியல. அந்த மனுஷன் பழைய சோறா இருந்தாலும் நம்ம கைட்டுல வாங்கி சாப்பிடுவாரு. ஆமா 8 நாளா ஆளை காணோம். சரி அவர் சாப்பிடல, இவ சாப்பிட்டுக்கே மாட்டா. பின்னாடிதான் உட்காந்துருக்காவ. அப்போ உள்ள ஆட்களை சொல்ல, இப்போ உள்ள ஆட்கள் வீட்டுக்காரி நம்ம பொங்கி காத்துக்கிட்டு இருந்தாலும் சரிதான், சாயந்தரம் வர வரமாட்டாவ. நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டேம்மா. ஹோட்டல்ல நீ சாப்பிட்டு தூங்கு. வீட்டுக்கு வர லேட் ஆகும். ஹோட்டல்ல சாப்பிட்டேன். நல்லா மூக்கு முட்டை பிடிச்சிருவாரு. எங்க இருக்கிய? நீங்க வராம நானும் சாப்பிடல. எப்போ வருவிய? நான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேங்க அன்னைக்கு. எப்படி இருக்கும் எங்களுக்கு? ஆமா எனக்கு தராம திருந்தா. நாங்க வீட்டுல ரசம் வச்சு பருப்பு கடைஞ்சி வச்சிருக்கோம். ஆமா ரசம் வச்சு துவையல் பச்சை புளி. அவைய ரைஸ் சாப்பிட்டுருக்காவோ? என்ன செய்ய? சரி ஆனால் அப்போ அப்படி இல்ல. கிடையாது. அம்மா பார்வதி சரி இன்னைக்கு வடக்கு முகமா பகவான் போனா அந்த பக்கம் கால் நீட்ட மாட்டாங்க. கால் நீட்டி உட்கார மாட்டாங்க. அந்த காலம் புருஷன் பேர இன்னும் ஒரு சில பாட்டிமார் இருக்காங்க. சொல்ல மாட்டாங்க வீட்டுக்காரர் பேரைய. கடையில போய் கருப்பட்டினா எப்படி கேட்பாவ? தம்பி இந்த கருப்பா இனிப்பா இருக்கும்ல தம்பி. கருப்பு சொல்லக்கூடாது. இனிப்பா இருக்குமே தம்பி இனிப்பு. அன்னைக்கு கூட அந்த பாயாசத்துக்கு போடுவாங்கல்ல தம்பி. எடா தலை சுத்திக்கிட்டு ஒரு வடியா வருது, தண்ணி வச்சு குடிக்கணும். ஆமா தேயில தண்ணி அப்படின்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. கருப்பசாமின்னு பேர் இருக்குமா? சரி இப்ப நம்ம கூட்டாளி பேரை சொல்லாம இருப்போமா? சொல்லலாம், அடுக்கிக்கிட்டே போலாம். நிறைய பீடி கடையில போய் பெருசன் பேர சொல்லு தாயி, சொல்ல வைக்கப்படாதங்க. அதுல எழுதிருக்கு பாஸ் புக்ல. அந்த பேர் தான் அவிய பேரு. அன்னைக்கு பேரு முருகன். கடையில முருங்கக்காய் இருக்கு. சரி ஒரு பாட்டி என்னாச்சு? எந்த காய் எந்த காய்? அவன் கடைக்காரன் கூட கொஞ்சம் விட்டு கேள்வி பேசுதான். வேணும்ட்டா கூட கொஞ்சம் கேள்வி கேட்காது. பாட்டி கையொட்டி எடுத்துட்டாவே. சரி நான் என் புருஷன் பேர நான் சொல்ல மாட்டேப்பா. என் வீட்டுக்காரர் பேரு முருகம்மா. அதனால முருங்கைக்காயின்னு சொல்ல மாட்டேன். அவங்க பேரான் அதெல்லாம் அப்போ. இப்பெல்லாம் ஏழை எங்க இருக்க? வீட்டுக்கு வாரியா இல்ல நான் உன்னை தேடி வரட்டுமா? ஏழையா? அப்படித்தான். இவ பேச்ச கேட்டு நம்ம சொன்னோம்னா நமக்கு தான் அடி விழும். சொல்லிதான் பாருங்க ஒரு நாள். அதானே? ஆமா. ஆனாலே இந்த அம்மா பார்வராரேவியானவள் ஆமம்மா அண்ணன் கோபால கண்ணனை நினைத்தாளே. சரி என் பெருமாள் கோபால கண்ணன். அப்ப அந்த கைலாசத்துல பார்வதி அண்ணனை தேட போய் தான் இப்ப நம்மளோட தாய்மார் வீட்டுல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அண்ணன் தம்பியை இழுப்போம். என்ன அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க அண்ணன் இருக்கான், போன் போட்டு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இப்ப வந்துருவான். அது ஒரு அண்ணன் 2 அண்ணன் இல்ல, 3 அண்ணன் 6 தம்பி உனக்கு. ஆமா எனக்கெல்லாம் ஏகப்பட்ட அண்ணன். ஆமா பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் எல்லாரும் எண்ணி பார்த்தா 10-15 அண்ணன். அப்படித்தான் இங்கேயும். நான் அதனால எல்லாரையும் அண்ணம்பேன். சரி அதனால என்னம்மா அம்பிகை பார்வதி எழுத உடனே சரி பார்வதியை நினைத்து வந்தாரே. ஆமா அம்மா என்னம்மா ஏன் உன் முகம் வாட்டமா இருக்கு? ஏன் இப்படி வாடி போய் உட்கார்ந்துருக்க தங்கச்சி? அண்ணன் என்னம்மா 8 நாள் ஆச்சு அண்ணன். சரி எங்கத்தான் போனாரோ? யாரு? பக்கத்து வீட்டுக்காரனா? எங்க வீட்டுக்காரர் தான். நல்லா கேப்பா, பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. புருஷனை தேடி பார்வதி அண்ணங்கிட்ட சொல்லுதா. சரி என் அம்மா பார்வதி அவ சந்தோஷமா இருந்தா இவர் சும்மா இருக்காரா? இல்ல ஆண்டி எங்க போனாரம்மா? போனாரம்மா அண்ணன் கேட்க சொல்லிடம்மா ஆண்டி எங்க போனாரம்மா அண்ணன் கேட்ட சொல்லிடம்மா ஏ பண்டாரம் எங்கே போனார்? சரி பால்வண்ணனிடம் சொல்லிடம்மா. அந்த பண்டாரம் எங்க போனான்னு அண்ணன் சொல்லு. கூத்தாடி எங்கே போனார்? அந்த கூத்தாடி எங்கே சென்றான் அந்த அண்ணன் கிட்ட சொல்லு. அண்ணன்
என்னம்மா? ஆண்டி பண்டாரம் வரதேசி சன்னியாசின்னு தெரியுது. தெரிஞ்சுதானே நீ கட்டி வச்ச? நான் என்ன ஓடியா போனேன்? இல்ல 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 இல்லையே, ஓடி போனா ஒரு பைசாவுக்கு கூட மதிக்க மாட்டாங்க. சரி, கல்யாணம் கட்டி கொடுத்த பார்வதிக்கே இந்த பாதான், நமக்கு என்ன பாடா இருக்கும்? அதான். சரி, ஏ அண்ணா கோபால, என்னம்மா என்ன அந்த கிழவா அது இதுன்னு ஏசுதியே? ஏசாத அப்படி உங்க அத்தான ஆயர்வாடி பட்டணத்துல சரி தங்கச்சி பாசம்னா அப்படி இருந்தோம். இப்ப அண்ணன் போடுறதெல்லாம் வேஷம் வேஷம்தான். ஆனாலும் பார்வதிக்கு அண்ணன் உலகத்துல யாருக்குமே இருக்காது. கிடையாது கிடையாது, அந்த அண்ணன் மாதிரி எந்த தங்கச்சிக்கும் கிடைக்காது. அப்ப பார்வதி சொல்லுதா, என்னம்மா? ஆண்டி கிழவன் பண்டாரம்னு தெரிஞ்சும் கொடுத்து நீ இப்படி பேசுத. சரி பார்வதி, என்ன? உடனே இவருக்கு கோவம் வந்துட்டு, சரி எத்தனைதான் இருந்தாலும், ஆமா என்னதான் இருந்தாலும் வீட்டுக்காரரை விட்டு கொடுக்க மாட்டேங்கல. விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல நம்ம. ஆண்டி வாடே உன்பாடே பாடு நான் போறேன் ஆயர்வாடி கிழவன் பாடி உன்பாடே பாடு ஆயர்வாடி போரே நம்ம கிழவன் பாடு உன்பாடு ஆயர் பாடி போறேன் அம்மா ஏ அண்ணா, என்ன தங்கச்சி? இந்த கைலாசத்தை விட்டு வெளியே ஒரு அடி எடுத்து வைத்தால் சரி உடனே உனக்கு நான் சாபத்தை கொடுப்பேன். ஆமா, அதற்கு முன்னாலே நீ வடக்கு கோட்ட வாசல்களை என்னம்மா ஆழ குழி வெட்டி சரி அக்கினியை பத்த வைக்கணும். கண்டிப்பா அக்கினி எரியும்ல, எரியும். அக்கினி எரியும் போது சரி என்னை தூக்கி அதுல போட்டுற அண்ணே, எனக்கு இந்த உயிர் வேண்டாம். என்ன பத்திர பிரச்சனை உனக்கு இருக்காது. வேண்டாம் வேண்டாம், என்னை பத்தி நீ கவலையே படணும். நான் எரிஞ்சிருவேன். சரி, நீ என்ன அள்ளி திருநரா பூசிரு. நீ திருநாரா பூசிக்கோ அண்ணன். நான் உன்னை மறந்துருவேன், நீனு என்ன மறந்துடலாம். மறந்துரு, நீ எனக்கு அண்ணனும் இல்ல, நான் உனக்கு தங்கச்சியும் இல்ல. ஆனாலும் இந்த அம்மா பார்வதி எழும் பொழுது ஆமம்மா எத்தனை இருந்தாலும் கூட பிறந்த பாசம் அல்லவா? கூட பிறந்த பொறப்பல்லவா? நான் உடுத்திருந்த பட்டு மிதலாம்பரத்தை எடுத்து சரி பார்வதி கண்ணீரை துடைத்து சரி அழாதம்மா, அரக்கனை கொண்டு வருகிறேன். நான் கொன்று வருகிறேன். அத்தானை அழைத்து வருகிறேன். உன் கணவனை நான் அழைத்து வருகிறேன். இதோ சென்று வருகிறேன். சரி, ஆடுகளையும் பத்தி கொண்டு ஆமம்மா அந்த கண்ணபிரான் என்பெருமாள் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கே மாயகி வருகிறார்? அப்ப அந்த நல்ல நேரத்திலே பெருமாள் மாய வேணும் கைலாசம் தான் கடந்து ஆண்டவார சோலையிலே மணவான வணங்கெடுத்து வாராரே மாய வேணும் வனமான வனங்கடந்து வாராரே மாய வேணும் ஏ என் பெருமாள் காடு மேடு தேடி தேடி அலைதார். சரி, இவர் ஒரு வார்த்தை சத்தம் கொடுக்காரா? இல்லவே இல்ல. சரி, ஏன்னா அரக்கன் வந்துடக்கூடாதுல. ஆமா, ஒளிஞ்சு நிக்காரு காற்றடியாத கானகத்தில். சரி, அப்படியே ஒரே ஒரு கொப்பு மட்டும் அசையுது. என்ன கொப்பு? அரளி கொப்பு. அந்த அரளி கொப்புக்குள்ள அத்தா இருப்பாரா? இருப்பாரு. ஏத்தா ஏ அத்தான், இவர் சத்தமே கொடுக்க மாட்டாரு. இந்த அரக்கன் தான் வந்து நம்மளை கூப்பிடுறான். அதாவது உண்மையான பேரை சொல்லி கூப்பிடுங்க, வெளியே வந்துருவாங்க. காதே கேட்காத மாதிரி போயிட்டே இருப்பாங்க. சரி, பட்ட பேர் சொல்லி. ஆமா, என்னையா கூப்பிட்ட? என்னைய கார்த்திகான்னு கூப்பிடுங்க. கோணக்காதிகளை இன்னொரு பேரு உண்டு. அந்த பேரை சொன்னா திரும்பிடுவா. அதை போல சரி, என் பெருமாள் பார்த்தார். சரி, யாருனால இப்ப வெளியில வந்துட்டான் அவனும். இப்ப வெளியே வந்துதானே ஆகணும். வீட்டுக்கே மனுஷம் வந்தது ரோஷம் இல்லையா மானம் இல்லையா விரம்பாலேண்டியும் பட்டது வெக்கோம் இல்லையா மனசு வந்தது மானம் இல்லையா ரோஷம் இல்லையா பிறம்பாலே அடிகள் பட்டது வெக்கோம் இல்லையா ஏ அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையா ரோசம் இல்லையா அரளியை
வரவும் மனமும் இல்லையா அரக்கணக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையா ரோசம் இல்லையா இந்த அரளிய விட்டு வெளியே வரவும் வெக்கவும் இல்லையா ஏ எத்தா என்ன என்ன இவர் வருவாரா இல்ல வர மாட்டாரா வரமாட்டாரு அப்பதான் லேசா எட்டி பாக்காரு ஒண்ணுமே தெரியலையே தெரியலையே அப்படின்ட்டு எத்தா என்ன மச்சான் மதுரகில்ல விறகொடித்தது மானம் இல்லையா உங்களுக்கு மானம் இல்லையா ரோசம் இல்லையா ரோசம் இல்லையா மதுரை தெருக்கள் எல்லாம் விறகு விற்றது விற்கவும் இல்லையா மதுரையில விறகொடித்தது மானம் இல்லையா மானம் இல்லையா மதுரை தெருக்கள் எல்லாம் விறகு வித்தது வெக்கவும் இல்லையா ஏ கண்ணப்பருக்கு சொல்லமா சொல்லு கண்ணப்பருக்கு கண் கொடுத்தது மானம் இல்லையா மானம் இல்லையா ரோசம் இல்லையா ரோசம் இல்லையா கஷ்டப்பட்ட கரைகள் எல்லாம் விற்கவும் இல்லையா கண்ணப்பனுக்கு கண் கொடுத்தது மானம் இல்லையா ரோசம் இல்லையா கஷ்டப்பட்டு கதைகள் சொன்னது வெக்கவும் இல்லையா ஏ பாண்டியற்ற அடியும் பட்டது ரோசம் இல்லையா உங்களுக்கு ரோசம் இல்லையா மானம் இல்லையா மானம் இல்லையா பாரசடைக்குள் பெண்ணை வைத்தது மானம் இல்லையா பாண்டியரிடம் அடிகள் பட்டது வெக்கவும் இல்லையா ரோசம் இல்லையா உமது பாரசடைக்குள் மதுரை வச்சது மானம் இல்லையா ஏ அத்தான் என்ன நம்மளுடைய வண்டுவாளம் தண்டுவாளம் ஏறிட்டு நம்ம வண்டவாளத்தை போல தண்டவாளத்துல ஏத்திட்டாரு இது நம்ம மச்சானே தான் மதுரையில விறகு வித்தது சரி விறகு ஒடிச்சது தெரு தெருவா விறகு வித்தது மதுரையில பாண்டிய மன்னங்கிட்ட அடி வாங்கினது சரி புட்டுக்கு மண் சுமந்தது கண்டிப்பா பெரும்பாலும் அடி வாங்கினது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்காரே இது யாரா இருக்கும் கண்டிப்பா நம்ம மச்சானத்தான் இருக்கும் அரக்கணும் இல்ல சரி கிறுக்கணும் கிறுக்கணும் இல்ல வந்திருக்குது வருகை தந்திருக்குது நம்ம மச்சானே தான் மச்சானே தான் சரி இப்ப ஆபத்துக்கு பாவம் இல்ல மச்சான் அத்தானுக்குள்ள 1000 ரகசியம் இருக்கும் அதான் அதனாலதான் அதை சொல்லி கூப்பிடுறாரு சரி 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 அப்ப அப்படியே கொப்பை விட்டு வெளியில வந்து லைட்டா முடிச்சு பாக்காரு லேசா எட்டி பாக்காரு இவர் சும்மா இருக்கக்கூடாது இருக்கப்படாது ஏத்தா ஏ அத்தான் நான் என்ன கத்திருக்கேன் வெளியே வாரீரா இல்லையா வரலல்ல சரி அதான் என் வாயில மனசுல விட்டு தீத்துட்டேன் அதான் என் மனசுல உள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஆமா சரி ஏன்னா அந்த மனுஷன் அப்பமே விறகு வித்திருக்காரு கண்டிப்பா அதான் மதுரையில விறக ஒடிச்சு காட்டுக்குள்ள சரி விறகு வாங்கலையோ விறகு எம்மா விறகு வாங்குறியோ விறகு என்று வித்தார் ஒரு விறகு எடுத்தா சரி உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம் கண்டிப்பா இன்னொரு விறகு எடுத்தா சரி உன் கதையே முடிச்சிருவேன் அந்த விறகு எங்க இருக்கு கதை முடிக்கிற விறகு வேண்டாம் ஆ. கல்யாணம் முடிக்கிற விறகு வேணும் வாங்கி தரேன்னா சரி அமெரிக்காவில் இப்ப வேண்டாம் வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போமா இன்னும் நிறைய கனவு இருக்கு அதுக்கப்புறம் அதெல்லாம் பாத்துக்க தாயி சரி நீ வேற சரி ஆனாலும் ஏன் ஆண்டவனாகிய சிவபெருமானை என்னம்மா என் பெருமாள் கோபால கண்ணன் சரி இப்படி சொல்லும் போது ஆமாம்மா இப்ப என்ன செய்யணும் தெரியலையே அத்தா என்னம்மா பங்குடி மாசம் பகல் 12 மணி இருக்குமா அத்தா இப்படி அரளி முட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கீல மாறுபடாமே நீ எல்லாம் மாறுபட்டு இருப்பதென்ன அவரார தலைகள் எல்லாம் துளைந்து இருப்பதென்ன மேனி எல்லாம் வேர்த்து போய் இருப்பதென்ன உமக்கு வேர்க்காத மேனி எல்லாம் இப்போ வேர்த்து போத்து இருப்பதென்ன ஏ சிவங்காத கண்ணு செவந்து போயிருக்கத்தான் சரி மச்சான் என்ன அதை ஏன் கேட்கிறிய ஒத்த உறக்கம் இல்ல ஆமா ஏன் கதையை ஏன் கேக்குறீங்க சிலவங்க படுத்த உடனே ஒரு நிமிஷத்துல தூங்கிருதாங்க அவுட்டு ஆமா கொரட்டை விடுதானே சரி வண்டி ஓடுது அதான் வண்டி ஓடுது இருந்தாலும் ஆமா எத்தான உறங்கி நாளாச்சு நாளாச்சே அத்தான் சரி இப்ப ஒளிச்சியல்ல ஆமா இப்ப நான் அதுக்கு என்ன செய்யணும்
என்ன செய்யணுமா? வாங்க கைலாசத்துல என் தங்கச்சி இருக்காளே, ஒரு படியா இருக்கா. உங்களை தேடி அலமோதுதான். அவ சாப்பிட்டு 8 நாள் ஆச்சு. 8 நாள் ஆச்சு. நீ சாப்பிட மாட்டேக்க, அண்ணன் தண்ணி இறங்காம இருக்கா. என் தங்கச்சி முகத்தை என்னால பார்க்க முடியல. ஆமா, எப்போதும் மஞ்சள்கரமா இருப்பா. சரி போலாமா? போமா தான், வாங்க போலாம். நான் வரல. ஏன்? இந்த சண்டால வந்து என்ன கொண்டு விடுவான். யாரு வந்து உங்களை கொல்ல போறா? அப்ப அரக்கனை கொல்லணும். சரி, அரக்கனை கொல்லுன்னா உங்களால முடியுமா? முடியாது. நான் போலப்பா, கட்டாயம் நான் போறேன். சரி, அரக்கனை கொன்று வாங்க நான் கைலாசம் வாரேன். சரி, உங்க தங்கச்சி கூட நான் குடும்பம் நடத்துதேன். கண்டிப்பா. ஏன்னா கொண்டவன் ஏழையா கொடுத்தவன் ஏழையா? கொண்டவன். கொண்டவன் தான் ஏழை இல்ல, கண்டிப்பா கொடுத்தவன் தான் ஏழை. கொடுத்தவனா? தங்கச்சி வாழ்க்கையெல்லாம் இருக்கு. சோப்பா. அப்பந்தான் இவர் பார்த்தாரு. சரி, அரக்கனை கொல்லணுமே, ஆனால் ஏன் ஆடு மாடு யாரும் மேய்ப்பா? ஆமா, நான் கொல்ல போயிட்டேன். ஆடு மாடை யாரும் மேய்ச்சிட்டு வருவா? பவுண்டில பத்தி அடிச்சிருமா? வேண்டாம் வேண்டாம், சும்மா ருவை. என்னையோ இப்படி பேசுறீங்க? அப்ப ஆடு மாடு நான் மேய்க்கேனே எத்தா. சரி எத்தா, நீங்க ஆடு மாடு மேய்ச்சாலும் போதாது. போதாது போதாது. நீங்க ஆயர்கோலம் எடுக்க வேணும். எடுக்க வேணும். ஆயர்கோலம் எடுக்கலேனா எடுக்கலனா ஆயருக்கு ஒப்பாது. ஒப்பாது கேளம் ஐயா சோரையா சுதையா ஓரி கொண்டு வருவாளே. வருவாளே வருவாளே பிள்ளைய தங்க பாளே. கேப்பாளே எங்களம்மா யசோதே யசோதே ஏ சோரையா ஒரு கொண்டு வருவாளே வருவாளே. ஏ எங்க அம்மா யசோதா சோறு கொண்டு வருவாங்க. கண்டிப்பா. என் பிள்ளை எங்கன்னு கேட்டா நீங்க என்னத்தான் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க தான்? எத்தா, என்ன நீங்க அவசரப்பட்டு கொடுத்து போட்டிய. வரத்தை கொடுக்காம கொடுத்துருதிய. இந்த சண்டால எரிக்க வாரான். சரி, இப்ப பறக்க பறக்க முழிக்கிய. ஆமா, என் அத்தா பகவானை என்ன என்னம்மா உங்க கழுத்திலே தான் பாம்பு இருக்கு. என் கண்ணி குட்டி கண்டுதான், என் கண்ணி குட்டி கண்டு களைஞ்சு வாடி போகும். என் கண்ணு குட்டி கண்டுச்சினா, என் கண்ணு குட்டி கண்டுச்சினா அது களைஞ்சி ஓடி போகும் மச்சான். ஏ என் மயில பசு கண்ணுக்குட்டி இருக்கு பாத்தீங்களா? ஆமா, உங்க ட்ரெஸ்ஸ மாத்துங்கத்தான். மாத்துங்க மாத்துங்க, உங்க ட்ரெஸ்ஸை மாத்துங்க. நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல. பிடிக்கல. அதாவது காவி உடை. சரி, அடுத்து தலையில சரி, சடை, சடை வேண்டாம். புலித்தோல் உடை, சரி, யானைத்தோல் போர்வை, சரி, இப்படி பட்டையா இப்படி நாம போடுங்க. போடுங்க போடுங்க, நான் சொல்றதெல்லாம் செய்யுங்க மச்சான். அப்பந்தான் என் ஆடு மாடு உங்ககிட்ட நிக்கும். சரி, இல்லைன்னா என்கிட்ட நிக்காதத்தான். நிக்காது நிக்காது. ஒரு நாலு நாமம் போடாத ஆண்டவனுக்கு உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் நாமம் போட்டு விட்டாரே என் பெருமாள் மாயகவன் எப்படி போடுறாரு? எப்படி எப்படி எம்மம் நாமம் போட்டு வருகிறார்? அவருக்கு இட்ட நாமோ 27 இளங்குணாமோ 16 இட்ட நாமோ 27 இலகு நாமோ 14 தொட்ட நாமோ 97 தொலங்குணாமோ 16 தொட்ட நாமோ 97 தொலகு நாமோ 16 பட்ட நாமம் பழுக்கு சாதே, பட்ட நாமம் பழுக்கு சட்டே பால்வனார் வழி நடந்தா அவருக்கு பட்ட நாம பழுக்க சாத்தே, பட்ட நாம பழுக்க சாத்தே பார்வனார் வழியில் நடந்தா. ஏ ஒரு நாலு நாமம் போடாத ஆண்டவனுக்கு உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் நாமத்தை போட்டு வச்சாச்சு. போட்டுட்டாரா? போட்டாச்சு போட்டாச்சு. அப்ப எங்க உள்ள நாமம் அல்ல என் பெருமாள் போட்டார் தெரியுமா? எங்க எங்கே உள்ள நாமம் எல்லாமா? அவருக்கு கருங்குளத்து மண்ணை எடுத்து, கருங்குளத்து மண்ணை எடுத்து, கருங்குளத்து மண்ணெடுத்து 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 கருப்பு நாமம் சாத்து வாரா கருங்குளத்து மண்ணெடுத்து மண்ணெடுத்து அம்மா மண்ணெடுத்து அவருக்கு கருப்பு நாம சாத்து வாரா சாத்து வாரா. ஏ வெள்ளாங்குளம் மண்ணை எடுத்து, வெள்ளாங்குளம் மண்ணெடுத்து வெள்ளாங்குளம் மண்ணை எடுத்து மண்ணெடுத்து
மண்ணெடுத்து மண்ணெடுத்து அவர் வெள்ளை நாமம் சாத்துவாரா சாத்துவாரா வெள்ளாங்குளம் மண்ணை எடுத்து வெள்ளாங்குளம் மண்ணை எடுத்து வெள்ளாங்குளம் மண்ணெடுத்து மண்ணெடுத்து ஓடையா மண்ணெடுத்து சொல்லையா வெள்ளை நாம சாத்துவாரா சாத்துவாரா அவருக்கு வெள்ள நாம சாத்துவாரா சாத்துவாரா ஏ ஆ. செங்குளத்திலே ஒரு மண்ணெடுத்து சரி சிவப்பு கலர் நாமம். சரி அப்பந்தான் பார்த்தாரு. என்னம்மா ஏற்கனவே சரி பகவான் சொன்னாராம், கண்டிப்பா பார்வதியும் பகவானும் சொக்கட்டு ஆடினாங்களாம் கைலாசத்துல. சொக்கட்டம் ஆடிக்கொண்டு வருகிறார் கைலாச வாசலிலே. அப்ப இவர் சும்மா இருக்க வேண்டியதானே, வாய் வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. எத்தனைதான் இருந்தாலும் நீ அந்த ஆடு மேய்க்கவன் தங்கச்சி, சரி இது இடையருடைய தங்கச்சி. தங்கச்சி தங்கச்சி ஒரு எகத்திரமா பேசிருக்காரு. எக்களமாக பேசுவார். அந்த எக்காலை யாருக்கு வரக்கூடாது, வரக்கூடாது வரக்கூடாது. அதாவது சரி காவோலை விழுந்துச்சான், சரி குருத்தோலை கை சிரிச்சுதான். சிரிச்சுதான். நாளைக்கு காஞ்ச பிறகு நீங்களும் அப்படித்தானே, என்ன அப்படித்தான் அப்படித்தான். அது இவருக்கு தெரியல, வயசு இருக்குன்னு ஆடக்கூடாது. ரைட்டு. சரி நீ உண்மையை சொல்லும் அவளை. கண்டிப்பா. அப்பந்தான் பரமசிவன் பார்த்து என்னம்மா அன்னைக்கு கேட்காரா, சரி ரத்தத்துக்கு ரத்தம், யுத்தத்துக்கு யுத்தம். இன்னைக்கு வாருங்க ஏத்தா. என்ன அதாவது என்ன கம்பம் புல்லு சாதம் கட்டி சரி கட்டி தயிர் எடுத்து சரி நார்த்தங்காய் ஊறுகா வச்சு சரி எங்க அம்மா யசோதை எனக்கு சோறு கொடுப்பா. சோறு கொண்டு வருவார்கள். நீங்க சோறை கொண்டு மத்தியானம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆனால் சரி அடுத்தவன் வேலையில விழுந்துடப்படாது ஆடு மாடு. ஒரு ஆடு குறைஞ்சிடவும் கூடாது. ஆமா, ஒரு ஆடு குறைஞ்சது நீங்க 2 ஆடு வாங்கி தரணும் எனக்கு. சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோங்க. அப்ப இவர் என்ன சொல்றார் தெரியுமா, என்னம்மா சொல்கிறார், ஆடு பதன பையா ஆட்டோட குட்டி பதன பையா, ஆடு வரணும் ஐயா ஆட்டோட குட்டி வரணும் ஐயா, ஆடு கிடக்குது காட்டுக்குள்ள ஆட்டுக்குட்டி கிடக்குது கூட்டுக்குள்ள, ஆடு கிடக்குது காட்டுக்குள்ள ஆட்டுக்குட்டி கிடக்குது கூட்டுக்குள்ள, ஆடு பதன பையா ஆட்டோட குட்டி பதன பையா, ஆடு வரணும் ஐயா ஆட்டோட குட்டி வரணும் ஐயா, ஆடு வரணும் ஐயா ஆட்டோட குட்டி வரணும் ஐயா, ஆடு வரணும் ஐயா ஆட்டோட குட்டி வரணும் ஐயா, ஆடு கிடக்குது காட்டுக்குள்ள ஆடு குட்டி கிடக்குது வீட்டுக்குள்ள, ஆடு வரணும் ஐயா ஆட்டோட குட்டி வரணும் ஐயா, ஆடு வரணும் ஐயா ஆட்டோட குட்டி வரணும் ஐயா. ஏ மாடு பதன பையா மாட்டோட கன்று பதன பையா, மாடு வரணும் ஐயா மாட்டோட கன்று வரணும் ஐயா, ஆடு கிடக்குது மந்தையில மாட்டு கன்று கிடக்குது வீட்டுக்குள்ள, மாடு கிடக்குது மந்தையில மாட்டு கன்று கிடக்குது வீட்டுக்குள்ள, மாடு பதன பையா மாட்டோட கன்று பதன பையா, மாடு வரணும் ஐயா மாட்டோட கன்று வரணும் ஐயா, மாடு கிடக்குது காட்டுக்குள்ள மாடு குட்டி கிடக்குது வீட்டுக்குள்ள, மாடு வரணும் ஐயா மாட்டோட கன்று வரணும் ஐயா, மாடு வரணும் ஐயா மாட்டோட கன்று வரணும் ஐயா. ஏ என் பெருமாள் கோபால கண்ணன் சரி ஆடுகளையும் பத்திக் கொண்டு அத்துவான கனகத்துக்கு வர்றாரு. சரி இப்பதான் காட்டுக்குள்ள வர்றாரு. யாரு அவர் தான் என் பெருமாள். என் பெருமான் காட்டுக்குள்ள ஆடு மேடுகளை மாய்த்து கொண்டு வருகிறார். அவர் வர்றாரு பத்தியில. சரி அது மட்டும் இல்ல, இந்த அரக்கனை கொல்ல வரும் பொழுது சரி இந்த கம்சராஜன் சரி அதாவது பெண்டு பிள்ளைகளோடு தண்டு தலத்தோடு வர்றான். சரி வேட்டைக்கு வரும் பொழுது என்னம்மா தண்ணீர் தாகத்தை உண்டு பண்ணினார் என் பெருமாள் தாமோதரன். சரி அப்ப என்ன செய்தாரு, என்ன இவருக்கு தண்ணீர் தாகத்தை உண்டு பண்ணினார். கண்டிப்பா கோவணத்திரிகிரி மலையை குடையாக பிடித்தார். குடையாக பிடித்தார். குனிஞ்சி தண்ணி குடிக்கானே கம்சராஜன். சரி அப்படியே குனிய வச்சு சரி தார் கம்ப வச்சு குத்தி வதம் செய்தார். குத்தி வதம் செய்தார் அவனை. கம்சராஜனை கொன்று விட்டு சரி ஏன்னா கம்சராஜனை கொண்டு போட்டாரு. ஆமா இப்ப ஆடு மாடை பத்திக்கிட்டு வர்றாரு. வரும் பொழுது சரி மடந்தையர் வேஷம் கொண்டார் மாயவனார். ஆமாம்மா தொடர்ந்து வந்த வல்லரக்கனை கொல்வதற்கு இதுதான் ஒரு அவதாரம். இதுதான் சரியாத அவதாரம் என்று எடுத்தார்.
10 அவதாரத்துல சரி இதுதான் 10வது அவதாரம். இதுதான் 10வது அவதாரம் எடுத்து வந்தார். ஜெகமோகினி அவதாரம். ஜெகன்மோகினி அவதாரம் எடுத்து வருகிறார். என் பெருமாள் கோபால கண்ணன் என்னம்மா அதாவது சரி இந்த இருக்கு மத்தியில என்ன அப்படியே அந்த வில்லை விளைத்தார். சரி அப்படியே வச்சு இந்த அரக்கம் முன்னால போவான். போட்டோம், நம்ம வந்துகிட்டே இருக்கணும், நம்ம பின்னாடி போலாம். அப்படி ஒரு 16 வயசு பிள்ளை மாறி சரி சும்மா அவ்வளவு ஒரு அழகா அவ்வளவு ஒரு அழகா உருவம் மாறினார். ஆமா சரி அப்ப வாராம் பத்தியில ஆமா இவர் சும்மா இருக்க கூடாதா அப்படியே கொண்டு எரிதாரு. சரி ஏ சண்டால ஏத்து பாக்கட்டா. ஆமா அவன் ஏறிட்டு தான் பார்த்தார் ஐயா ஏற்றரோரி வல்லரக சூரிய உலயம் போலே வளையம் போலே ஒழுகிறாளே மோகினிய சந்தீர உலயம் போலே வளையம் போலே உதயம் போலே நரம்புராளே மோகினிய உதயம் போலே உதயம் போலே உதயம் போலே இருக்கிறாளே மோகினியால் மோகினியா என வாரது பெருமாள். பெருமாள் ஒரு கரும்பை எடுத்தார், சரி வில்லாக விளைத்தார். சரி முல்லை அரும்பை பானமாக தொடுத்தார். அப்படி ஏற்று அங்க வீசுதார். சரி பானத்தை விடணும்ல, விடணும் திரும்பி பார்க்கான். சரி பார்த்தான் பாருங்க, அவனுக்கு ஆசை தாங்க முடியல. அழகோ அழகு, அப்பேறுபட்ட அழகு என் என்ன பெருமாள். அழகு, சரி எத்தனை அழகு, கோடி மலர்கள் கொட்டி கிடக்கும் அழகு. சரி அப்பந்தான் இந்த அரக்கனுக்கு மனசு மாறுது. யார் இந்த பொண்ணு இவ்வளவு அழகா அந்த தனியை காட்டுக்குள்ள என்ன நினைக்கான் தெரியுமா? என்னம்மா நினைக்கிறேன்? இவா சித்திரமோ செங்கனியோ செதுக்கெடுத்த பொற்சீலையோ, சித்திரமோ செங்கனியோ செதுக்கி எடுத்த பொற்சீலையோ, மாங்குகிலோ ரேணமீர்தோ மாற வீடும் பொற்கணையோ, மாங்குளியோ தேன்கிளியோ மானமேதே பொற்கிளியோ, உள்ளி மாட புரட்டி மாடே பூங்குயிரோ உள்ளி மாடா புரட்டி பார்க்கும் புஸ்தகமா பூங்குழிய புள்ளி மாடா பூங்கிளிய புள்ளி மாடா அங்க புரட்டி வருதே புஸ்தகமா சித்திரமோ செங்கினியோ செதுக்கெடுத்த பொற்சிலையோ, சரி மாங்குயிலோ தேனமிர்தோ மாற வீடும் பொற்கணையோ, கண்டிப்பா பூங்குயிலோ புள்ளிமானோ புரட்டி பார்க்கும் புஸ்தகமோ. புரட்டி பார்க்கும் புத்தகம் போல் இருக்கிறாளே. ஒரு நாள் ஒரு பொழுது இந்த உலகத்திலே உயிர் வாழ்ந்தாலும் நாம் இவளோடு வாழ வேண்டும் என்று அண்ணு கட்டி என்ன அர்த்தாலும் பரவாயில்ல, சரி ஆசைக்கு வாழ்ந்துட்டு செத்துறணும். அட சண்டாள பாவிக்கு பிடிக்கு பாருங்க, 6:45 அரையங்காலு 7 நாட்டு சனியன் வந்து வக்கிரமத்துல பிடிச்சு நிக்கான். சரி அட பாவி என்ன சும்மா இருந்தானா? இல்ல அடியே பெண்ணே, பெண்ணே இரவு 8 மணி இருக்கும் அடி அம்மா. ஆமம்மா, இந்த இழந்த முள்ளு காட்டுக்குள்ள நீ ஒண்டி ஒரு தியாகம் போறையடி அண்ணே, ஒத்தையில போறியடி வாங்கூட நான் வரவா? அண்ணே அண்ணா என்ன என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா, நீ ஒருத்தி என்ன நொன்னங்க? அண்ணேன்னு தான் நான் கூப்பிடுவேன். அண்ணம்னு சொல்லாதம்மா. அண்ணே எனக்கு பிற அன்புவே வராது உன் மேல. அண்ணேன்னு தான் நான் கூப்பிடுவேன். அண்ணம்னா பிடிக்காது எனக்கு. சரி அப்ப தம்பின்னு கூப்பிடவா? தம்பின்னு கூப்பிடவா? அண்ணன் என்றால் உதடுகள் ஒட்டவில்லை, தம்பி என்றால் உதடுகள் ஒட்டும். நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பியா இருக்கலாமா? வேண்டாம் வாடி. ஆனாலும் இந்த அரக்கனுக்கு ஆசை மோகினி பெண் என்று நினைக்கான். சரி அது பெண் இல்ல, என் பெருமாள். என் பெருமான் உருவம் மாறி அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். இவனை கொல்லணும்ல, சரி நடிச்சுத்தானே ஆகணும். கண்டிப்பா. அண்ணா வல்லரக்கா என் கதையை கேட்டேன்னா? என் கதையை கேட்டனா பொழுது விடிஞ்சிருவான்னே. சும்மா சொல்லவா? தூங்க மாட்டியா? தூங்க மாட்டேன். சரி பரவாயில்ல. சரி நான் பிறந்த கரையை சொல்லவா? சொல்லம்மா. வளர்ந்த கரையை சொல்லவா? சொல்லு. நான் வாக்கப்பட்டு போன கரையை சொல்லவா? உன் கதை எனக்கு வேண்டாம். சரியா? சரி. இந்த காட்டுக்குள்ள எதுக்கு இப்படி ஒத்தையில வந்தா என்ன அண்ணன்னு கூப்பிடாத. அதானே? சரி. அப்போ இந்த வல்லரக்கனானவன் ஆமாம்மா ஓகினி பெண்ணாளை வழிமறித்து சரி சந்திரர் சூரியர் மாதர் கீழம்பிய சந்தன ஜோலையில நட்ட நடு சாமத்து வேளையில
திருடர்கள் தங்கிவிடும் காட்டுக்குள்ள தன்னந்தனியாக ஓய் தன்னந்தனியாக தைவிடு போறைய சங்கரி என்ன புள்ள உந்தனோட சங்கதி என்ன புள்ள சங்கதி என்ன புள்ள உந்தனோட சங்கடம் என்ன புள்ள சங்கதி என்ன புள்ள உந்தனோட சங்கடம் என்ன புள்ள ஏ நாங்க பிறந்ததும் நாங்க வளர்ந்ததும் வடக்க வெகு தூரம் மதுரையில் வாக்கப்பட்ட நேரம் புருஷனோட வம்புகள் வாராட்டம் கோபம் பொறிக்காமல் வீட்டை விட்டு போற குட்டிய கட்டழகி வட்டமாற குங்கும பொட்டழகி கையில் குலுங்குதடி வளையல் நாங்க பிறந்ததும் நாங்க வளர்ந்ததும் சொல்லு வடக்க வெகு தூரம் மதுரையில் வாக்கப்பட்ட நேரம் புருஷனோட வம்புகள் வாராட்டம் கோபம் பொறிக்காமல் வீட்டை விட்டு போற குட்டிய கட்டழகி வட்டமாற குங்கும பொட்டழகி குட்டிய கட்டழகி வங்கமான குங்கும பொட்டழகி குட்டிய கட்டழகி வங்கமான குங்கும பொட்டழகி ஏ டேய் வெளியில போற பெண்களை பார்த்து நீ வெளியில போற பெண்களை பாட முடியாதடா உந்தனோட முடியாதடா உந்தனோட வம்மூசத்தின் வளர்ப்பு உந்தனோட வாலிபத்தின் கொழுப்பு வம்புகளை வளர்ப்பு உந்தனோட வாலிபத்தின் வளர்ப்பு வம்புகளை வளர்ப்பு உந்தனோட வாலிபத்தின் வளர்ப்பு ஏ ஏம்மா என்ன என்ன பார்த்தா இந்த கேள்வி கேட்ட ஆமா அண்ணா என்ன பார்த்தா வளப்பேறுற மாதிரியா இருக்கு ஆமா அண்ணா அப்படித்தான் தெரிகிறது நான் நொந்து நூலாகி போயிருக்கேன் சரி அடியே பெண்ணே என்ன இப்போ உன் கதையை சொல்லு எனக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு எங்க ஊரு மலையாளம் அப்படியாமா இது அப்பா மலையரசன் எங்க அம்மா மலையரசி சரி இந்த கூட்டமே எங்க அக்கா தங்கச்சி தான் சரி நாங்க 8 பேரு சரி அம்மா 8 பேரையும் எங்க அப்பா கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாரு சரி அம்மா எல்லாத்துக்கும் மூத்த அக்கா எங்க இருக்கா தெரியுமா எங்கம்மா இருக்கிறாள் வடக்கே காசிக்கு வந்திருக்கியா சரி காசியில இருக்காரே எங்க அத்தான் காசி விஸ்வநாதர் சரி அம்மா அவருடைய மனைவி எங்க அக்கா தலை சரி விசாலாட்சி சரி அம்மா ரெண்டாவது அக்கா எங்க இருக்கா எங்கம்மா சீர்காழி சிதம்பரம் தில்லையம்பல நடராஜனுக்கு சரி எங்க அக்கா சிவகாமியை கொடுத்திருக்கோம் ரெண்டாவது அக்காவை கொடுத்திருக்கீங்களா ஆமா மூணாவேரி அக்காளுமே அவள் பெயர் உண்ணாமலை அவ அண்ணாமலை நாரேருக்கே அவ அண்ணாமலை நாரேருக்கே உண்ணாமலையே கொடுத்திருக்கோம் அண்ணாமலை நாதருக்கே அண்ணாமலை நாதருக்கே உண்ணாமலைய கொடுத்திருக்கோம் ஏ திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் எங்க அக்கா உண்ணாமலையை அவருக்கு தான் கொடுத்திருக்கோம். அப்படியா? சரி. திருக்காத்தியல் வரும்ல, ஆமா, தீபத்தை பார்க்க கூட்டிக்கிட்டு போறேன். சரி. நாலாவது அக்கா யாரு தெரியுமா? யாருக்கம்மா கொடுத்திருக்கீங்க? வடக்க சங்கரங்கோயில். சரி, ஆடி தவசுக்கு வாங்க. நான் கூட்டிட்டு போறேன். எங்க அத்தான காமிக்க என்ன? சரி. எங்க அக்கா கோமதி ஆவுடை. சரி அம்மா. அஞ்சாவது அக்கா எங்க இருக்கா? யாருக்கு கொடுத்திருக்கீங்கம்மா? குற்றாலத்துக்கு போயிருக்கீங்களா? வாரம் போயிட்டு வருவோம். அப்படியே பக்கத்தூர் தான். சரி சரி. பாட்டு முடிச்சோன்னே அங்கதான் இப்போ எங்க அத்தா. சரி. அவர் பேரை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன். குத்தாளிங்க அத்தான். குத்தாளிங்க அத்தான். எங்க அக்கா குழல்வாய் மொழி கொடுத்திருக்கோம் நாங்க. குழுன்னு இருக்கா. சரி. ஆறாவது அக்கா யாருக்கு கொடுத்திருக்கீங்க? பாபநாசம் வந்திருக்கீங்களா? ஆமா, அங்கேதான் எங்க அக்கா இருக்கா. சரி. யாரு? அவதான் உலகம்மா. உலகளந்தம்மாள். எங்க அத்தா. என்னம்மா? ஈசன் பெரியோன். சரி. அடுத்து யாரம்மா? ஏழாவது அக்கா காந்திமதி, திருநெல்வேலி டவுனில் இருக்காளே, அவளுக்கு கட்டி கொடுத்திருக்கிறோம். எங்க அத்தா நெல்லையப்பருக்கு கொடுத்திருக்கிறோம். நான் எட்டாவது பிறந்தேன்னு என்ன ஏம்மா அப்படி அழுவுத? எட்டி பார்த்த இடம் கட்டமன்னுட்டாங்க. சரி. என்ன யாருமே பெண் கேட்கலையம்மா. நான் பூத்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். சரி. உத்திரத்துல பூத்தால் சரி தாலி உரியல. கண்டிப்பா. நான் பூத்த நட்சத்திரம் புருஷனுக்கு ஆகலையம்மா. ஆளான நட்சத்திரம் ஆளனுக்கு ஆகலைய. பருவமான நட்சத்திரம் பக்தாவுக்கு ஆகலைய. பருவமான
நட்சத்திரம் பத்தாவுக்கு ஆகலையே என்று சொன்ன நேரத்திலே என்று சொன்ன நேரத்திலே ஏது சொல்வார் வல்லறங்க என்று சொன்ன நேரத்திலே என்று சொன்ன நேரத்திலே ஏது சொல்வான் வல்லரக்க ஏ ஆ. ஏ அரக்கா என்ன உனக்கு புத்தி இருக்காடா? புத்தி இருக்கா? புத்தி பேதலிச்சு ஒரு போச்சா? காட்டுக்குள்ள ஒரு பெண்ணு போனா போதுமே. எதுக்கு இப்படி வழி மறிச்சு நிக்க? என் வழியை விடு, நான் என் வீட்டுக்கு போகணும். கோலை வடிச்சுக்கிட்டு வரான். கோலை பாரு, சிரிப்ப பாரு, அள்ளுது பாரு. தொடச்சுக்கா கோபாலன் அண்ணே. சரி ஏமா அண்ணேன்னு சொல்லாதம்மா. அண்ணே அண்ணேன்னு கூப்பிடாத. என்ன அத்தான்னு சொல்லவா? வாய் நிறைய அத்தான்னு கூப்பிடு. என்னத்த அத்தான்? அத்தாங்கிறது ஒரு பாசமான வார்த்தை. மச்சான்னு கூடவா? வேண்டாம். அத்தான். அண்ணன் என்று சொன்ன வாயால் அத்தான் என்று சொல்லிடமா. அத்தான் என்று சொல்லிடமா. அணையன் என்று சொன்ன வாயால் புருஷன் என்று சொல்லிடமா. அணையன் என்று சொன்ன வாயால் புருஷன் என்று சொல்லிடமா. அண்ணா என்று சொன்ன வாயா அண்ணா என்று சொன்ன வாயா ஆளர் என்று சொல்லிடமா. அண்ணன் என்று சொன்ன வாயா அண்ணா என்று சொன்ன வாயா ஆளர் என்று சொல்லிடமா. ஏ ஆ. என்ன என்ன நான் பூத்த நட்சத்திரம் ஆகாது. ஆகாதா? என் திறமுள்ள பெண்களோடு நான் தாழை மலர் எடுக்க சென்றேன். சரி தாழை பூத்தது போல் நான் தையல் அரும்பூத்திட்டேனை. சரி அழாதம்மா, நான் இருக்கேன், உன்னை பார்த்துக்கிடுதேன். 18 பெண்களோடு பாரிஜாதம் எடுக்க சென்றேன். சரி பாரிஜாதம் பூத்தது போல் என்னம்மா பாவி நான் பூத்திட்டேனே. அழாதம்மா, நான் உன்னை பார்த்துக்கிடுதேன், கவலைப்படாதம்மா. வண்டியிலா சரி எங்க போனீங்க? பார்த்துட்டீங்களா? சரி மஞ்சள் பூசினதை பார்த்துட்டீங்களா? சரி இருந்தாலும் என்னம்மா அட சண்டாள பாவி, என்ன என் கதையை கேட்டுக்கிட்டே இருக்க. நீ நீ என்ன ஊம்போடுத? அப்படி ஊங்கப்படாது. சரி இது ம் அவன் மாதிரியே இருக்கிய. வளர்க்க சரி அதனால் நான் இதுக்காண்டி சொல்லுவேன். அடக்க மாட்டேன். நான் சரி அந்த அரக்க ஆ. இந்த மோகினி நினைக்காம பெண்ணு நினைக்கல. அட சண்டாளம் பாவி. யாமம்மா. ஏ சண்டாளா, ஏ சண்டாள பாவி, வழிய விடு. சண்டாளா உன் பொண்டாட்டி இன்னைக்கு கண்டாளா? கண்டாளா? என்ன சொல்லுதிய? என்ன? ஏன்னா வந்திருக்குது அரக்கன், சரி நிக்கிறது பெருமாள். பெருமாள். ஆனா அவன் சின்ன பிள்ளை மாதிரி கொழுந்தியாட்ட விளையாடின மாதிரி பேசுறான். விளையாட்டுத்தனமாக பேசி கொண்டு இருக்கிறான். பேசினா எனக்கு பிடிக்காது. பிடிக்காது பிடிக்காது. ஆமா மின்னல். ஆமா அப்பந்தான் பார்த்தாரு இவர் ஒரு மின்னல். எனக்கு அரக்கம்லா இருக்கும்லா? அதேதான். சரி ஆனாலும் என்னம்மா ஆசை யாருக்கு இல்ல? ஆசை யாரைத்தான் விட்டது? அரக்கனுக்கு ரொம்ப ஆசை. சரி அறிவு கட்ட மூரேவி, ஏ வழிய விடடா அப்படிங்க. சரி ஆனாலும் என்ன கட்டி கொடுத்தாச்சு அண்ணே. ஆமா மதுரையில எங்க அத்தா சொக்கர் கள்ளழகர். சரி சொக்கனுக்கு சட்டி அளவு. சரி அம்மா. சொக்கம் பொண்டாட்டிக்கு என்ன அழகம்மா? விட்டி அழகு. சரி எங்க அப்பா என்ன மதுரையிலே கட்டி கொடுத்தாரு. அப்படியா? எனக்கு வேணுங்க நகனட்டு. சரி சீர் சீதனோ. சரி இருந்து பால் கறப்பதற்கு 2 பலகை பொன்னாலை. அதெல்லாம் இருக்கட்டும்மா. சாய்ந்திருந்து மோர்கடைய மோர்கடைய போகலைய சாய்பாலகை பொன்னாலே 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 சாய்ந்திருந்து மோர்கடைய 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 சாய்பாலகை பொன்னாலே 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 எரி நிறைந்து இருக்கும் எருமை மாடு சீதனமா. எருமை மாடு சீதனமா. பட்டி நிறைந்து இருக்கும் பால் பசுவும் சீதனமா. பட்டி நிறைந்திருக்கும் பால் பசுவும் சீதனமா. குடிக்கிற போனியும் குடிக்கிற போனியும் குத்தி சட்டி கொடுத்தார்கள். குடிக்கிற போனியும்
வாழ தோப்பு தெக்கேணி இறைந்தீர் தென்னந்தோப்பு சீதனமா தெக்கேணி இறைந்தீர் அமரங்கள் சீதனமா கிழக்க உள்ள கரைகள் எல்லாம் கிழக்க உள்ள கரைகள் எல்லாம் எந்தனுக்கு தந்தானே கிழக்க உள்ள கரைகள் எல்லாம் கிழக்க உள்ள கரைகள் எல்லாம் எந்தனுக்கு தந்தார்களே எங்க அப்பா எனக்கு கொடுக்காத சீதனம் கிடையாது. அப்படியா? நான் வாரியின் எழுதலை முடிஞ்சு சரி வருண லட்சம் பொட்டு போட்டு அலாதம்மா நான் பாத்துக்கிடுதே உன்ன. நான் கோரி தலை முடிஞ்சு சரி கோடாலி கொண்ட போட்டு சரி அந்த மதுரையில என்னம்மா நகனட்ட போட்டு சரி மதுரையில என்ன ஆறு ஓடுது? என்ன ஆறு? வைகை ஆறு. சரி நான் அந்த வைகாயத்துக்கு என்னம்மா அப்பா கொடுத்த தங்க செப்பு கொடுத்த தூக்கிட்டு தண்ணிக்கு போனேன். சரி என்னையும் பார்த்து சரி அழகையும் பார்த்து அழகையும் பார்த்து நான் வாழ்ந்த கதையும் பார்த்து சரி பக்கத்துல இருக்கல்ல யாரு எதிராளி சும்மாவா இருக்கா? சரி என்ன சொன்னா பக்கத்து வீட்டு பாட்டி என் மாமியா கிட்ட சொல்லி இழுக்கா. சரி அம்மா இழுக்காத சண்டை இழுத்து விடுதா? ஆமா. ஏ பாட்டி ஏ கிழவி எங்களோட வார்த்தை கேளு குலுங்க நடந்து வாரா நடந்தே வாரா குடும்பத்துக்கு ஆகாதே குலுக்க நடந்து வாரா உங்க குடும்பத்துக்கு ஆகாதே தரகுலுங்க நடந்து வாரா மகனுக்கு ஆகாதே புள்ளிக்கண்ணு சக்காளத்தே குடும்பத்துக்கு ஆகாதே கட்டக்கலை சக்கேளத்தே கட்ட காலை சக்கேளத்தே ஆள் வைத்த இடம் கட்ட மண்ணே கட்ட காடு சக்காளத்தே கட்ட காடு சக்காளத்தே நான் வச்ச இடம் ஆகாதே மதுரைக்கு போனேன். சரி வடக்கு கோட்டை வாசல்ல சரி அம்மா எங்க அக்கா என்ன இருக்காளே மதுரை மீனாட்சி. சரி இருந்தாலும் அவ வீட்டுக்காரரை நம்பி நான் போயிட்டேன். சரி அம்மா என்ன மன்னிச்சு எடுக்கால ஆராத்தி எடுப்பான்னு போனேன். சரி என்ன வார்த்தை வார்த்தையால கொல்லுதால என்ன கொண்டுட்டாமா அதை அங்கேக்க. சரி சும்மா இல்ல கண்டிப்பா. அடுத்து எங்க மாமியார் இருக்காளே ஆமாம்மா விட்டு பாட்டி இழுத்து விட்டுட்டா. சரி எங்க அத்தை சும்மா இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதா? அதை அங்கேக்க. என்னாச்சு? வெளியே சொல்லப்படாது. சரி வெக்கக்கேடாமா. நான் வாங்கிட்ட மட்டும் சொல்லுதேன் சரியா? சரி அப்புறம் சொல்லு. அப்ப என்ன செஞ்சா தெரியுமா? என்னம்மா? எங்க அத்தை என் புருஷங்கிட்ட வார்த்தை இழுத்து விட்டுட்டா. சரி அங்க இருந்து வந்தாரு. சரி இந்த மனுஷன் சும்மா இருக்கக்கூடாது. அவ அம்மா பேச்சை தான் பெருசா அப்படித்தான் இருக்காங்க. நம்ம என்ன செஞ்சாலும் காது கொடுத்தே வாங்க மாட்டுக்காரு. சரி ஆனாலும் சும்மா இருந்தாரா? இல்லையம்மா. அடியாரே அடி அடித்தார் மிதியாரே மிதி மிதித்தார் அடியாளே அடி அடித்தார் மிதியாளே மிதி மிதித்தார். காலை நல்ல நேரத்தில கணவரோடு சண்டை போட்டேன். காலை நல்ல வேளையிலே கணவரோட சண்டை போட்டேன். மத்தியானம் மதியம் போல மச்சானோடு சண்டை போட்டேன். மத்தியானம் மதியம் போல மச்சானோட சண்டை போட்டேன். அந்திகாரிகளிலே அந்திகாரிகளிலே அத்தையோடு சண்டை போட்டேன். சொல்லுவாங்க அந்திகாரிகளிலே நான் அத்தையோட சண்டை போட்டேன். மாலை நேரம் என் மச்சான் கூட சண்டை. சரி அந்திகருக்குள்ள என் அத்தை கூட சண்டை. சரி சும்மா இருந்தேன். நான் வழிய விடுனேன். சரி உழுப்புழுப்பு அப்பா தாங்க முடியல. நானே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இவன் வேற. சரி என்ன நேரா சின்ன வழி விடுனேன். முடியாது. ஏமா என்ன இன்னைக்கு ஒரு நாள் வரியா? சரி நம்ம 2 பேரும் குடும்பம் நடத்தலாமா? சரி அறிவு கட்ட மூரேவி. சரி
கொஞ்சமாவது உனக்கு இருக்காடா அறிவு? அறிய விடு, நான் போனோம். அப்படி சொல்லும் போது இவன் சும்மா ஆமாம். இருந்தானா? இல்ல இல்லையம்மா. கண்டவனை விட்டுட்டாலும் கண்டவனை விடவும் மாட்டேன், கண்டவனை விடவும் மாட்டேன். என்னிடத்தில் இருந்தாயானால் ஏழுமத்த வீடு உண்டு, என்னுடனே இருந்தாயானால் ஏழுமத்தை வீடுனக்கு உனக்கு இருந்தாட ஊஞ்சல் உண்டா, இருந்தாட ஊஞ்சல் உண்டா என்று சொன்னான். கிட்ட வேணும் இருந்தாட ஊஞ்சல் தாரே, உனக்கு இருந்தாட ஊஞ்சல் தாரே என்று சொன்னான் வல்லரக்க. என்கிட்ட ஒரு 2 நாள் நீ தங்கிரு, உனக்கு ஏழுமத்த வீடு இருந்தாட ஊஞ்சல் ஆத்தூர் வெத்தலை மதுரை மல்லை சரி இருட்டுக்கடை அல்வா சரி விரிச்சு படுக்க 10 மடப்பாய் சரி மணப்பாறை முறுக்கு எல்லாம் தாரேம்மா. ஊத்துக்குழி வெண்ணெய் சரி திருப்பதியில் அட்டு சரி நம்ம 2 பேத்துக்கு காவலுக்கு சரி. ராஜபாளையத்துல இருந்து கூட்டிக்கிட்டு வருவேன். என்னது? நாய் சரி நேரம். காவலுக்கு வேணும்ல? சரி. அது மட்டுமா? என்னம்மா? கோயில்பட்டி கடலை மிட்டாய் வாங்கிட்டு வரேன், சரி. இல்லட்டா நீ தூங்கிடுவ. ஆனாலும் அத்தனையும் தாரேன் அண்ணே. ஏமா இன்னும் அண்ணே அண்ணங்கிய நேராவதுல தாய் நேராயிட்டு அப்பத்தான் பார்த்தார். சரி ரொம்ப முக்கியம். பாரு அங்க என்ன நடக்கு. அதாவது இப்படி சொல்லும் போது சரி மாயக்கண்ணமணி இவருக்கு தெரியாது. தெரியாது தெரியாது. அண்ணன் என்ன அப்படி என் மேல உனக்கு ஆசையா? சரி அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் தாயி. அதைத்தானே நீ வந்த நேரத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏனே என்ன? நான் ஒண்ணு சொல்லவா? என்ன? நான் உனக்கு வேணும்னா சரி எனக்கு ஒரே ஒரு சத்தியம். என்ன சத்தியம் வேணும்? அந்த மூத்ததேரகாரி முதல் குடியால் இருக்க தலையை எட்டி பிடிச்சு சக்களத்தி போராட்டம், சக்களத்தி போராட்டம் ஜனங்களுக்கோ கொண்டாட்டம், சக்களத்தி போராட்டம் சக்களத்தி போராட்டம் இந்த சனங்களுக்கு கொண்டாட்டம். அப்படியே சொல்லிருக்கலாமலம்மா. நான் அவன் மேல அவன் தலையில ஒரு பாறாங்கலத்துக்கு போட்டு கொண்டு இருப்பனே. சரி என் மூதேவி ஆசையை பாரு. அப்பவும் இவனுக்கு ஆசை யாரை விட்டது? விடல விடல. இவன் பரவாயில்ல வாமா நாம் சமாளிச்சுக்கிட்டேன். சரி அவளுக்கு ஒரு டானிக்கு வாங்கி கொடுத்தா சோழி முடிஞ்சிரும். முடிஞ்சு. ஆனாலும் மோகினி மேலே ஆசை கொண்டானே சண்டாள பாவி வல்லரக்கே. ஆமாம்மா. என் அண்ணன் என்ன போன நேரம் ஆயிட்டு. சரி பரவாயில்லம்மா சொல்லு, உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? ஒரே ஒரு சத்தியம். சரி யாரு மேலன்னு சொல்லு. பண்றேன். திருப்பார் கடலிலே சென்று பார்த்திருப்பாய் பெண்ணே என்று. என்னம்மா? அதாவது குழி. சரி அழகா குளிச்சுக்கண்ணை குளிச்சா என்னன்னே தெரியல. உன் மேல ஒரே ஸ்மெல்லா இருக்கு, நீ குழி மொத. ஃபாரின் சென்று தரவா? சரி நேராவது. ஆனாலும் ஆமாம்மா. மோகினி பெண்ணாள் என்று நினைக்கானே செண்டாலும் பாவி. சரி கடல்ல போய் குழி. சரி உன் ஆள்காட்டி விரல எடு, எடு. தலையை சுத்தி சுத்தி தொண்டையில வை. உன் தொண்டையில வச்சுதான் எனக்கு நீ சத்தியம். வச்சுட்ட நான் வளர்த்தரா குட்டியா வருவேன். நான் உன் பின்னாடியே நாய் மாதிரி வந்துடுறேன். இப்பமும் நினைக்கல அறிவு கட்டவனுக்கு பெண்ணு பெண்ணு பெண்ணு. பெண்ணை கண்டான் மதிமயங்கி சென்றான். அரண்கோடு தேவரமாரையோ வரமதையோ அறிவிழந்த வல்லரக்கே வல்லரக்கே அரண்கோடு தேவரமாரையோ வரமதையோ வரமாரையோ சிந்தையிலே எண்ணவில்லை என்னவில்லை சிவன் கொடுத்த வரமதையோ வரமதையோ வரமாரையோ சிந்தையிலே என்னவிலே என்னவில். அரண் கொடுத்த வரத்தை சரி அறிவிழந்தான் வல்லரக்கன். சரி அதைத்தான் கேட்டேன். ஆங்க சிவன் கொடுத்த வரத்தை சிந்தையிலே எண்ணவில்லை. என்னவே இல்லையம்மா. என்ன செய்ய முடியும்? சரி இப்படி ஒருத்தர் இருப்பாங்க தானே. சரி ஆனாலும் என்னம்மா? ஏ சண்டாள பாவி திருப்பார்கடல்லே வந்து சரி 10 முங்கி இருக்கான் பாரி தலை நினையல. ஒழுங்கா குளியும் ஐயா. அவ எப்படி பார்க்காம பாருங்க. எப்படி? ஒரே முங்கு வாடா முங்கு வாழா உயர எட்டி பாப்பாடா பாப்பாளா 2 முங்கு வாடா முங்கு வாழா இளங்கொடியை பார்ப்பாடா பார்ப்பாளா 3
முக்கியம் இருக்கா. நிக்காளா போயிட்டாளா, நிக்காளா போயிட்டாளா, நிக்காளா இல்ல போயிட்டாளாவா? எட்டி எட்டி பார்க்கான், தலை பாதி கூட நினையல. சரி சரி இருக்கட்டும். ஆமா பார்த்திருப்பாய் பெண்ணே என்று. ஆமா அப்பந்தான் பார்த்தான். சரி திருப்பார்கடல்ல போய் குளிச்சு போட்டு திருமால் மேல் ஆணையங்கான். சரி அம்மா. வில்லால் எரித்தாரே விமலன் பகவான். சரி பிள்ளையார் மேல் வாண. சரி வேண்டாம், யாரு மேலேயும் எனக்கு சத்தியம் வேண்டாம், நான் சொல்லுத மட்டும் செய்யணும். சரி அம்மா. சரியா? சரி. ஆள் காட்டி விரலை எடுத்து சரி அவன் தொண்டையிலே தொட. சரி அம்மா. அரக்கந்தலை தெரிக்க. தெரித்தது. அந்தர கன்னிமார் குறவை போட்டார்கள், குலவை போட்டார்கள். பூவெள்ளி சொரிந்தார் வச்சமால் பெருமாளுக்கு. சரி அம்மா. ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர்தான் சரி ஐயனார். சரி அம்மா. ஐயனுக்கும் ஐயனாக பிறந்தாரை யார் யாரம்மா? நம்ம ஐயனார். சரி. என்ன ஐயனாரு? வாங்க. என்னய்யா? நட்டார் கொண்ட ஐயனார். ஆனாலும் ஐயனாரே இன்மதனை பிறக்க போறாரு. கோயிலுக்கு ஒவ்வொரு ஐயனார் உண்டு. நேத்து போனது கற்கோயில் ஐயனாரு, அதுக்கு முன்னாடி போனது சொருமித்த ஐயனாரு. நாங்க எந்த ஐயனார வச்சுக்கிட. சரி இப்பத்துக்கு இவரை தான் வச்சுக்கிடணும். சரி அம்மா. ஆனாலும் என்னம்மா? அதுக்குதான் நம்ம ஐயா சொல்லுவாருன்னு பாக்க. அவர் சொல்லிடுவாரு. என்ன ஐயனாரு? என்னது? நல்லா இருக்கு. அப்ப பார்த்தாரை. என்னம்மா? அப்ப இவர் அரக்கரை கொன்னுட்டு சரி அத்தானை தேடி போறாரு. தேடி ஓடுதார். அதாவது நீங்க எந்த வழியும் போங்க, எனக்கு என்னங்காரு. எனக்கு என்ன? ஏன்னா இவர் களைப்பு தீரல. சரி. ஆலமரத்து அடியில வேர்ல தலை வச்சு தூக்கம் நடக்கு. சோசா தூங்குதாரு. யாரு? சிவபெருமான். என்ன செய்ய? ஆமா, அந்த மனுஷன் அப்படித்தான். ஆடு மேய்து மாடு மேய்து அவருக்கு தூக்கம். அவர் ஆடு மாடு வேயட்டும். சரி நீ எங்கூடையும் போ, எனக்கு என்ன? ஆமா, எனக்கு தூக்கம் தான். ஆமா, என்னன்னு கேட்டா சொல்லட்டும் பாப்போம். சொல்ல மாட்டார். ஆனாலும் என்னம்மா இந்த சண்டாளம் பாவி என்னம்மா அரக்கனை கொல்வதற்கு நமக்கே இவ்வளவு நேரம் ஆயிருக்க. சரி, தங்கச்சி பார்வதி எப்படி இருக்காளோ, எப்படி காத்துக்கிட்டு இருக்காளோ, தான கொண்டு கைலாசத்துல விடணும். அப்படி சொல்லி இருக்கும் போது சரி அவன் தான் பார்த்தா. என்னம்மா? எத்தான் நேரம் ஆச்சத்தான், வாங்கத்தான். வாங்க நேராவது. நீங்க எப்படி கொன்னீன்னு எனக்கு தெரியலையே. தெரியல அப்படின்னு எனக்கு தெரியணும். உங்களுக்கு பிள்ளை அப்படி சொல்லும் போது சரி, அப்ப என்ன செய்தார் தெரியுமா? என்னம்மா? ஏன்னா ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஆபத்திற்கு பாவம் இல்லை என்றார். எண்ணாரே எண்ணாமல்லாம் எண்ணினாரே சிந்தையிலே எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணினாரே சிந்தையிலே நட்டார் கொண்ட ஐயனார் இப்போ வரப்போறாரு. சரி, நாளைத்தான் மேலமா. சரி, ரைட்டு. ஒவ்வொரு மாதிரி. சரி, என்னாச்சு? எங்க இருந்து வரணும்? என்ன சொல்றாரு? அதானே. அப்ப நட்டார் கொண்ட ஐயனார் எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா பிறவி செய்து வருகிறார்? பங்குனி மாதம் புதனது உத்திரா. பங்குனி மாதம் புதனது உத்திரா. பௌர்ணமி பஞ்சமி கடக லக்கணத்தில். பஞ்சமி கடக லக்கணத்தில். இந்திரலோகத்தில் அமிர்த யோகமோ. இந்திரலோகத்தில் அமிர்த யோகமா. இந்திரமாகவே அமிர்த யோகத்தில். இந்திரமாகவே அமிர்த யோகத்தில். ஆணுக்கும் பிறந்தவர் ஐயனார். ஆணுக்கும் பிறந்தவர் ஐயனார். மதிமயங்கி மையல் சோர்ந்தே நானே வளைக்கும் போது நானே பிறக்கும் போது தானே ஒழுகி வர்ற மீன் போக கூடாதென்று கையேந்து பங்கோனே மாசையில 18ஆம் தேதியில சனி வாரத்தில பங்கோனே உத்திரத்தில் ஐயனாரும் தான் பிறந்தார். ஐயனார்
நட்டார் கொண்ட ஐயனா நட்டார் கொண்ட ஐயனா ஐயர் வந்து பிறந்த போது ஐயன் வந்து பிறந்த போது நாய்படையும் பேய்படையும் நாய்படையும் பேய்படையும் நலமுடனே தான் பிறக்க நலமுடனே நான் பிறக்க பார்வதி அம்மனுக்கு பார்வதி அம்மாளுக்கு மரிமயங்கி மைய சொந்து மகாதேவனைக்கும் போது தாரதி ஒழுகி வர்ற போக கூடாரென்று ஐயேன்று ஐயேந்த ஐயராக பிறவி செய்தார் பங்கோணி மாசையில 18ஆம் தேதியில சனி வாரத்தில பங்கோணி நட்சத்திரத்தில் பங்கோணி உத்திரத்தில் நட்டார் கொண்ட அழகுடனே பிறந்தாரே பார்வதி அம்மனுக்கு வெள்ள குதிரையே வேட்டைகளை ஆடி வாராரே ஆடி வர ஆராளி ஓடுவாரே ஆராளி ஓடுவாரே அப்பனார ஐயனாரோ வெள்ள குதிரை அறி வேட்டைகளை ஆடுவாரா நட்டார் கொண்ட ஐயனாரோ அவர் ஆடுவாரா பாடுவாரா பாடுவார பாடுவார ஏ ஆகாளி போடுவாரா ஏ அப்பனான நட்டார் கொண்டார் அவர் துர்சுலாம ஒரு கையில உனக்கு வீச்சருவா மறு கையில உனக்கு வேலை கம்பி மறு கையில ஏ வெள்ள குதிரையேறு அவ வீச்சருவா கை பிடித்து நட்டார் கொண்ட ஐயனார் வரும்பொழுது அவ 21 கூட்டுறவா 21 வடிகளோடு 61 கூட்டுறவா 61 கூட்டுறவா என் மகனே நட்டார் கொண்டா நட்டார் கொண்ட ஐயனாரோ மாயாண்டி சுடலையோடு சிவனறிய பிறந்த பிள்ளை என் மகனே சிவகொழுந்து ஆராளி ஓடுவாரே அப்பனான சிவகொழுந்து ஆரிவள்ளி கையில கங்களையும் வாங்கி கொண்டு மாயாண்டி சுடலையோடு வடவேசகாரனோடு 21 தெய்வங்களா 61 கூட்டுறவா ஆராளி ஓடுவாரே என் மகனே மாயாண்டி 1008 மாடனுக்கோ அண்ணாவி தலவமாட கட்டனாரங்கத்திரமால சங்கீலு புறாத்தாரா வேளையான வேளையப்பா 21 தெய்வங்களா 61 கூட்டுறவா நட்டார் கொண்ட ஐயனாரா ஆரிவள்ளி கையில வரங்களையும் வாங்கி கொண்டு கொல்ல வரோம் வெல்ல வரோம் கொடுக்குவாரா ஓடியா ஓடியா வரங்களையா திருநீராளை தீர்க்குவார் போகாத விடிகளெல்லாம் பொற்பிரம்பால் தீர்க்குவாரோ நட்டார் கொண்ட ஐயன் வாசல் கச்சை வாரிந்து கட்டி கருத்த கச்சை சுக்கரிட்டு நட்டார் கொண்ட ஐயனாரும் ஏ நட்டார் கொண்ட ஐயனாரோ நட்டார் கொண்ட ஐயனார் வெள்ளை குதிரையேறி வேட்டைகளை ஆடிவாரா 21 தெய்வங்களா 61 கூட்டுறவா 61 கூட்டுறவா கைகளுக்கு ஒரு ஆசாவா 1008 சிவதலமா 108 திருப்பதியோ சிவனறிய பிறந்த பிள்ளை சிவனடைந்த ஒருவர் மாயாண்டி
தெய்வங்களா 21 தெய்வங்களா 61 கூட்டுறவா 61 கூட்டுறவா உன்ன போல தெய்வத்தையும் உலகத்தில பார்த்ததில்லை ஆளாளி ஓடுவாரே அப்பனான கருப்பசாமி வெள்ளை குதிரை வேட்டைக்காரி ஆடிவாரா ஆடுவானா பாடுவானா பாடுவாரா பாடுவானா ஆளாளி போடுவாரா ஆடுவாரா பாடுவாரா ஆடுவானா ஆளாளே போடுவாரா அயோத்தியே ஆண்டரா ஆண்டராமா இதையுட மனவாளா சீதையோட மணவாளா ஆயாண்டி சுடலே ஐயா ஆயாண்டி சொடல ஐயா சிவனறிய பிறந்த புள்ள நிறைய பிறந்த புள்ள சிவனடைந்த பெருமாளோ நினைத்த பெருமாளோ ஆயாண்டி சுடலையோடு மாயாண்டி சொடலையோடு ஆகாய மாடரோடு ஆகாய மாடனோடு ஆகாச மாடரோடு 21 தெய்வங்களா 21 தெய்வங்களா 61 கூட்டுறவா 61 கூட்டுறவா ஆராளி பாடுவானே ஆவாளி ஓட்டு வர்ற அப்பனான சுடலையோடு அப்பையான சொடலையோடு கோசலையார் வெத்த புள்ள கோசலையா பச்சா பிள்ளை ஹரிராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா அயோத்தியே ஆண்டராமா ஹரே ராமா ஸ்ரீராமா ஐயா ஸ்ரீராமா அந்த அயோத்தியே ஆண்டராமா ஏ துளசி மணி மார்பழக மார்பழக எங்களையா எங்களையா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஐயா தூயவரே வாருமையா என் தாயாகப்பட்ட பேச்சியம்மா எப்படி வருகிறாள் எப்படி அம்மா வருகிறாள்? பிரம்மபீடத்திலே பிறந்தவளே பீடத்திலே பிறந்தவளே அம்மையான பேச்சியம்மா அம்மையான பேச்சியம்மா ஆராளி ஓடுவாளே ஆளாளி போடுவாரா